சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 120. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி முரசு மாத இதழ் 129/64 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. உதவிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி அறக்கட்டளை 129/64 தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuganidhi.org. கடந்த 25 வருஷமா ஒரு IFS உருவாயிருக்கிறாரு. 2 பெண்கள் IAS தேர்வு எழுதி வெற்றி பெற்றிருக்கிறார்கள். ஒரு பொண்ணு IAS, இன்னொரு பொண்ணு IPS. ஆனால் ஒரு ஆண் IAS கூட 15-25 வருடங்களாக உருவாகவில்லை. இது ரொம்ப ரொம்ப வேதனைக்குரிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதிகாரமிக்க துறைகள் ஜனநாயகத்தில் பங்களிப்பு செய்யலன்னா அப்புறம் நம்ம ஜனநாயகத்தை விட்டு ஒதுக்கப்பட்ட மக்களாகவே மாறிவிடுவோம். இந்த நிலையை மாற்றி IAS, IPS, IFS போன்ற துறைகளுக்கு இந்திய நாட்டினுடைய அதி உயர்ந்த அதிகாரமிக்க துறைகளாக இருக்கக்கூடிய நிர்வாகத்துறையிலே இருக்கக்கூடிய அத்தகைய துறைகளுக்கு நாம் தயாராவதற்கான முயற்சிகளை பெருமளவிற்கு செய்யணும். போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டும். ஒரு வருஷத்துக்கு 1-2 உருவாக்கிட்டே இருக்கணும். அப்பதான் தொடர்ச்சி வரும். இப்போ படிக்கிற ஆர்வம் ஜாஸ்தியா இருக்குது. ஒரு முன்மாதிரி இல்லையேங்க. போன வருஷம் அவர் உருவானார், அந்த மாதிரி நானும் உருவாகணும். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் உருவானான்னு வச்சுக்கங்களேன். ஒரு வருஷத்துக்கு ஒருத்தர் IAS தேர்வு எழுதி விஜயிச்சார்னா அவரை பார்த்து 5000 பேர் IAS பயிற்சிக்கு அந்த தேர்வு எழுதுறதுக்கு பயிற்சிகளில் ஈடுபடுவார்கள். ஒரு முன்மாதிரியும் கிடையாது. அப்ப இது எப்படி உருவாக்குறது? இது எல்லாரும் களத்தில் இறங்கினா தான் இதை செய்ய முடியும். எல்லா விஷயத்துக்கும் போட்டி நடக்குது. ஒரு ஊர்ல 1 கோடி ரூபாயில பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்களா, நாங்க ஒரு 2 கோடி ரூபாயில நாங்க பள்ளி கட்டுறோம். ஒரு இயக்கம் ஒரு மாநாடு நடத்துது, நான் அதை விட பெருசா நான் மாநாடு நடத்தி காட்டுறேன் அப்படின்ட்டு இதுல போட்டி நடக்குது. இங்க வாங்க இதுல போட்டி போடுவோம் எல்லாரும் சேர்ந்து. எங்க என் ஜமாத்து சார்பா நான் 2 IAS உருவாக்குறேன், உன் ஜமாத்து சார்பா நீ உருவாக்கி காட்டுறியா, அப்ப அப்படின்னு இதுல போட்டி போடுவோமே. ஒவ்வொரு இயக்கமும் தங்கள் அமைப்பின் சார்பில் வருஷத்துக்கு ஒரு ஆளை உருவாக்குறது அப்படின்னு முடிவு பண்ணி களத்தில் இறங்கினான்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. நம்முடைய விகிதாச்சாரத்திற்கு ஏற்ப நம்மால் அந்த இடத்திற்கு செல்ல முடியும். அதனால போட்டிகள் இதிலே நாம் கவனம் செலுத்த வேண்டும். பாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு இதுதான் பாதுகாக்கும். அரசனுடைய நீதிபதி ராஜேந்திர சச்சார் அவர்கள் தெளிவாக வரையறுத்து சொல்லியிருக்கிறார்கள். IAS, IPS போன்ற அரசினுடைய உயர் பதவிகளுக்கு முஸ்லிம் சமூகம் ஆர்வம் செலுத்தாதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? அரசிற்கும் மக்களுக்குமான தொடர்புகள் இல்லாமல் இருக்கிறது. மக்களுடைய பிரச்சனைகள், முஸ்லிம் சமூகத்தினுடைய பிரச்சனைகள் மாநிலம் சார்ந்து ஒவ்வொரு மாநிலத்திற்கும் வேறுபடும். அப்படி ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு பிராந்தியத்திற்கும் வேறுபடுகின்ற பிரச்சனைகள் அரசனுடைய பார்வைக்கு செல்ல வேண்டும். பார்வைக்கு செல்லவில்லை. பார்வைக்கு செல்லவில்லை. காரணம், இந்த மக்களுக்கும் அரசுக்குமான தொடர்புகள் யார் என்றால் அரசு ஊழியர்கள். அந்த மக்களிலிருந்து வரக்கூடிய உயர்ந்த பதவிகளுக்கு, அரசனுடைய உயர்ந்த பதவிகளுக்கு அந்த மக்களிலிருந்து வந்திருக்க வேண்டும், தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்க வேண்டும். அதாவது மக்களால் தேர்வு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்களாவது 5 வருஷத்துக்கு தான். 5 வருஷத்துக்கு வருவாங்க, 5 வருஷத்தோட போயிடுவாங்க. ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும், இன்னொரு கட்சி திருப்பி வேற கட்சி ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அவருடைய ஆட்சி போய், அவருடைய பதவி போய் இன்னொருத்தர் அந்த பதவிக்கு வந்துருவார். ஆனா ஒவ்வொரு துறையிலும் 20 வருடங்கள் 25 வருடங்கள் அமர்ந்திருந்து அந்த துறையை முறையாக நடைமுறைப்படுத்தி அந்த துறை சார்ந்த சட்டங்களை இயற்றக்கூடிய அதிகாரமும் ஆற்றலும் யாருக்கு இருக்கிறது என்றால் அந்த துறையிலே இருக்கக்கூடிய, அந்த துறைக்கு தலைமை வகிக்கக்கூடிய IAS அதிகாரிக்கு தான் இருக்கிறது. சட்டம் இயற்றக்கூடிய அதிகாரம் IAS அதிகாரிக்கு இருக்கிறது. அதனால நீதிபதி ராஜேந்திர சச்சார் தெளிவா சொல்றார், மக்களுக்கும் அரசுக்குமான நெருக்கம் தொடர்புகள் இல்லாமல் போய்விட்டது. அரசு இந்த நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மை மக்களை மேம்படுத்துவதற்கான போடப்படுகின்ற எந்த விதமான நலத்திட்டங்களும் முழுமையாக சிறுபான்மை மக்களை சென்று அடைவது கிடையாது. என்ன காரணம்? நீதிபதி ராஜேந்திர சச்சாரே சொல்றார். அந்த திட்டங்களை தீட்டுகின்ற இடத்தில் சமூகத்தினுடைய, எந்த சமூகத்திற்காக திட்டங்கள் தீட்டப்படுகிறதோ, முஸ்லிம் சமூகத்திற்கான திட்டங்கள் தீட்டப்படுகின்ற போது அந்த சமூகத்தினுடைய உண்மையான நிலையை தெரிந்தவர்கள், புரிந்தவர்கள் திட்டங்கள் தீட்டுகின்ற இடத்தில் இல்லை. நீதிபதி ராஜேந்திர சச்சார் தெளிவா வெட்ட வெளிச்சமாக்கி காட்டியிருக்கிறார்.
அதனால அதிக அளவிற்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற உயர் பதவிகளுக்கான தேர்வுகளை எழுதுவதற்கு முஸ்லிம் சமூகத்திற்கு அதிகமான பயிற்சிகள் அளிக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு பரிந்துரையும் அரசுக்கு செய்திருக்கிறார். ராஜேந்திர சச்சார் செஞ்சதுக்கு அப்புறம், அவங்க பரிந்துரை செஞ்சதுக்கு அப்புறம் தான் வடக்கே பல இடங்களிலும், இன்னும் பம்பாயில் இருக்கக்கூடிய ஹஜ் கமிட்டியில கூட பல இடங்களிலும் அரசனுடைய உயர் பதவிகளுக்கு பயிற்சி கொடுப்பதற்கு, ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற தேர்வுகளை எழுதுவதற்கு பயிற்சி கொடுப்பதற்கான அந்த பயிற்சி முகாம்களை நடத்தி வருகின்றார்கள். தமிழ்நாட்டில் ஒண்ணுமே இல்லையே. அப்ப நம்ம இனிமே உருவாக்கணும். போனதெல்லாம் போகட்டும், பிரச்சனை கிடையாது. இனி உருவாக்கும். முதல்ல ஒருங்கிணைவோம், உருவாக்குவோம். எதுக்கு உருவாக்கணும்? அரசனுடைய மிக உயர்ந்த பீடங்களுக்கு. அரசியலமைப்பு சட்டம் தெளிவாக நமக்கு வாய்ப்பு அளிக்கிறது. அந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா மக்களையும் அரவணைக்கக்கூடிய அரசியலமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த அரசியலமைப்பு சட்டத்துல, அந்த ஜனநாயகத்துல நம்மளும் பங்களிப்பு செய்யணும். அதனால இதுவரைக்கும் நம்ம உருவாக்கல, இனி நம்ம உருவாக்குவோம். ஒவ்வொரு குடும்பத்திலிருந்தும் ஒரு 2 புள்ள 3 புள்ள 4 புள்ள நீங்க வச்சிருக்கீங்க, 3-4 ஆம்பளை புள்ள வச்சிருக்கீங்கன்னா, ஒரு பிள்ளைய இது போன்ற உயர்ந்த பதவிகளுக்கு, நல்ல அறிவும் ஆற்றலும் உடைய குழந்தையை, நல்ல அறிவும் ஆற்றலும் ஆர்வம் உடைய மாணவனை ஐஏஎஸ் தேர்வுகள் எழுதுவதற்கு, அதிலே பயிற்சி கொடுத்து உருவாக்குவதற்கு, அவனுக்காகவே அர்ப்பணிப்பதற்கு. ஏன்னா குடும்பம் சப்போர்ட் பண்ணாதான், அத்தாவும் அம்மாவும் வாப்பாவும் அம்மாவும் சப்போர்ட் பண்ணாதான் அந்த புள்ளனால உருவாக முடியும். சும்மா நீ போய் ஐஏஎஸ் தேர்வு எழுதிட்டு வாண்டா ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை தொடக்கத்திலேருந்தே செய்யணும். அந்த மாதிரி நம்ம உருவாக்குறதுக்கு நம்ம எப்படி தொடக்கத்திலேருந்து செய்யறதுன்னு பாருங்க. இப்போ உங்க குடும்பத்திலேருந்து நீங்க ஒரு பையனை நீங்க உருவாக்குறீங்க. என் பிள்ளைய ஐஏஎஸ் நான் உருவாக்கணும், இல்லை ஐஎஃப்எஸ் ஒரு இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், சரியா? ஐஏஎஸ் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், ஐஎஃப்எஸ் இந்தியன் ஃபாரின் சர்வீஸ் அம்பாசிடரா போறதுக்கு வெளி விவகாரத்துறை இருக்கு பாருங்க, வெளியுறவுத்துறை, அந்த வெளியுறவுத்துறை செயலாளர்களாக, அரசனுடைய கொள்கை முடிவுகளை எடுக்கக்கூடியவர்களாக, அதிகாரம் குவிந்த இடம், ஒரு நல்ல கவர்னன்ஸ், ஒரு நல்ல ஆட்சி திறனை கொடுக்கக்கூடிய ஆற்றல் கிடைக்கும். அதனால நம்ம தான் கொடுக்க முடியும், நம்ம கொடுக்கலாம். அந்த பாரம்பரியம் இருக்கிறது. அவற்றை நாம் உருவாக்க வேண்டும் என்றால் ஐஏஎஸ்க்கு, ஐஎஃப்எஸ்க்கு, இந்தியன் போலீஸ் சர்வீஸ்க்கு, இந்தியன் போஸ்டல் சர்வீஸ்க்கு, இந்தியன் ரெவன்யூ சர்வீஸ்க்கு, இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு, இந்த 27 துறை இருக்குது. அந்த பையனுக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க, உங்களுக்கு எந்த டிவிஷன்ல போகணும், ஐஏஎஸ் போகணுமா, ஐஎஃப்எஸ் ஆகணுமா, ஐபிஎஸ் ஆகணுமா, அந்த துறை சார்ந்து உருவாக்குவதற்கு நீங்க 6வது 7வதுல இருந்து நீங்க வேலை செய்யணும். சாதாரண விஷயம் கிடையாது. 6வது 7வதுல இருந்து முதல்ல செய்ய வேண்டியது பேப்பர் படிக்கணும். அது நம்ம வீட்டில் ஒரு பேப்பர், டெய்லி ஒரு பேப்பர் வாங்கல, படிக்கிற பழக்கமே இல்லையங்க, பேப்பர் படிக்கிற பழக்கமே இல்லையே. வீட்டுக்கு கண்டிப்பா ஒரு பேப்பர், டெய்லி தினசரி பத்திரிக்கை வாங்கணும். அப்போ ஒரு பத்திரிக்கை நீங்க வாங்கினீங்கன்னா, நீங்க காலையில படிக்கும்போது அந்த பிள்ளையும், நம்ம கொஞ்சம் கொஞ்சமா வயசானோம், நம்மளும் இப்படித்தான் படிக்கணுங்கிற எண்ணம் அந்த பிள்ளைக்கு வரும். அத்தா படிக்கிறாங்க, அம்மா படிக்கிறாங்க, நம்மளும் அப்படித்தான் படிக்கணுமோ அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்ப 6வது 7வதுல இருந்து அந்த பேப்பர் படிக்கிறதுக்கான பயிற்சி. பொது விழாக்கள் நடக்குது பாருங்க, அரசியல் சார்ந்த, சமூகம் சார்ந்த விழாக்கள் நடக்குது பாருங்க, அதுக்கு கூட்டிட்டு போகணும். நம்ம தான் கூட்டிட்டு போகணும். தாயும் தந்தையும் இறங்கி கையை பிடிச்சி கூட்டிட்டு போனா தான் அதை ஜெயிக்க வைக்க முடியும். அப்ப சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம். நம்ம களத்துல இறங்கணும், நம்ம வீட்டில் நம்ம செய்யணும். செஞ்சா மிகச்சிறந்த அதிகாரிகளை, ஆட்சி தலைவர்களை முஸ்லிம் சமூகத்திலிருந்து உருவாக்க முடியும். அப்ப பொது இடங்களுக்கு கூட்டிட்டு போறது, தொலைக்காட்சிகளிலே நியூஸ் செய்திகளை பார்க்க சொல்வது, அந்த செய்திகள் குறித்த விளக்கங்களை சொல்லிக் கொடுப்பது, அப்புறம் அரசியல்ல என்ன நடக்குது, சமூகத்தில் என்ன நடக்குது அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே சொல்லி கொடுத்து பொது விஷயங்கள்ல ஆர்வம் செலுத்தக்கூடிய ஆட்களா நீங்க உருவாக்கணும். பையனை நம்ம தாங்க தயாரிக்கணும். அப்படி உருவாக்கி கொண்டு வரணும். பேப்பர் படிக்கிற பழக்கம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆர்வம் வந்துடும். 6வது 7வது 8வது 9வது 10வது முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஈஸியா போறதுக்கு சொல்லித்தரேன். சரியா? எப்படி படிச்சாலும், இன்ஜினியரிங் படிச்சா கூட ஐஏஎஸ் தேர்வு எழுதலாம், ஒரு டாக்டர் முடிச்சுட்டு கூட ஐஏஎஸ் தேர்வு எழுதலாம். ஆனா ஈஸியா போறதுக்கு சில வழிகள் இருக்குது. 12வது 10வது முடிச்சுட்டு நீங்க எந்த குரூப் எடுத்தாலும் பிரச்சனை இல்லை. சரியா? எந்த குரூப் எடுத்து படிச்சாலும் பிரச்சனை இல்லை. 12ஆம் வகுப்பு முடித்து விட்டு ஒரு டிகிரி எடுக்கிறது. அந்த டிகிரி எதுல எடுத்தா ஈஸியா போலான்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அது இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ், ஆட்சி நிர்வாகம். ஒரு நாட்டை ஆளக்கூடியது, ஒவ்வொரு துறைக்கும் ஆளக்கூடிய அதிகாரிகளை உருவாக்குவது. அப்ப அதுக்கு என்ன இருக்கணும்னா, இந்த நாட்டை பத்தி முதல்ல படிச்சிருக்கணும். இந்த நாட்டினுடைய வரலாறு, இந்த நாட்டினுடைய சமூகம், இந்த நாட்டினுடைய பொருளாதாரம், விவசாயம், இன்னும் சமூகம், எல்லாத்தையும் தெரிஞ்ச மாதிரியான ஒரு துறைகள் இருக்கிறது, படிப்புகள் இருக்கு. பிஏ ஹிஸ்டரி இருக்கிறது, பிஏ சோசியாலஜி இருக்கிறது, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு, பொது நிர்வாகவியல், பொலிட்டிக்கல் சயின்ஸ் இருக்குது, அரசியல் அறிவியல், சரியா, சோசியாலஜி, இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது ஒரு டிகிரி எடுத்து முடிச்சுட்டு அதுக்கு பிறகு அதை தயார் பண்ணணும். ஒரு 2-3 வருஷம் அந்த ஐஏஎஸ் தேர்வு எழுதுறதுக்கு தயார் பண்ணோம்னா, ஒரு 3 வருஷம் டெடிகேட்டடா என்ன பேப்பர் படிக்கணும், நியூஸ் பார்க்கணும், கரண்ட் அஃபேர்ஸ்ல, ஜெனரல் நாலேஜில் திறன் பெற்ற மக்களா மாற்றணும். அப்படி உருவாக்கிட்டு அதுக்கு தான் 6வதுலேருந்தே உருவாக்கி கொண்டுட்டு வரணும். 6வதுலேருந்து கொண்டு வந்தீங்கன்னா ஈஸி.
12வது முடிச்சுட்டு ஒரு டிகிரி முடிச்சுட்டு அவன் ஐஏஎஸ் தேர்வு எழுதணும்னு வந்தான்னா கஷ்டப்படுவான். 6வதுலேருந்தே அந்தந்த பழக்கத்துக்கு கொண்டுட்டு வந்துடணும். பேப்பர் படிக்கிறதுக்கு வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம், டிவி பார்க்கறது வாழ்க்கையினுடைய ஒரு அம்சம், செய்திகளை தெரிந்து கொள்வது வாழ்க்கையினுடைய ஒரு பகுதி. சாப்பிட்றோம், எப்படி சாப்பிட்றோமோ எப்படி தூங்குறோமோ அந்த மாதிரி உலகத்தில் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதும் நம்மளுடைய கடமை. அப்படி கொண்டுட்டு வந்துடணும், வாழ்வியல் கோட்பாடாக கொண்டுட்டு வந்துடணும். கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த தேர்வு எழுதி ஜெயிக்க முடியும். சரியா? இது இன்னைக்கு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு ஆஸ் யூஷுவலாக இது எழுதி பாஸ் பண்ணிட முடியும். இதில் யார் தேர்வு எழுதுனா நல்லது, அதுக்கு வாங்க. எப்படி சட்டத்தில் நம்ம பார்த்தோமோ அந்த மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் இருக்கு பாருங்க, இதில் மதரசா மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. நம்ம பாரம்பரிய கல்வி முறையில் பயின்று வந்தவர்களுக்கு அதிலே படித்துவிட்டு சட்டம் படித்தாலும் சரி, ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வு எழுதினாலும் சரி, அது இந்த நாட்டிற்கு நல்லது, இந்த சமூகத்திற்கு நல்லது, இந்த மக்களுக்கு நல்லது. அப்போ மதரசால படிக்கக்கூடிய மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி முடிச்சிட்டிங்களா, ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி, பிஏ சோஷியாலஜி, எக்கனாமிக்ஸ், இல்லை ஜியாகிரபி, ஏதாவது ஒன்று, பொலிட்டிக்கல் சயின்ஸ், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏதாவது ஒன்று எடுத்து படிங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் அந்த 3 வருஷம் படிக்கும் போதே பயிற்சியில் ஈடுபட்டுடலாம். அப்படி பயிற்சியில் ஈடுபட்டீங்கன்னா உங்களால் சீக்கிரமாக எழுதி பாஸ் பண்ணிட முடியும். மதரசா மாணவர்கள் படித்து விட்டு வருகின்ற போது எல்லா இடத்துலையும் ஒரு நேர்மையான நிர்வாகம். சரியா? ஏன்னா இஸ்லாமிய விழுமங்களை தாங்கியிருக்கிறான். அப்போ இஸ்லாமிய விழுமங்களை தாங்கியிருக்கின்ற போது பொது நிர்வாகத்திலே மக்களுக்கான பணிகளிலே இஸ்லாம் எந்த அளவுக்கு நேர்மையை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறதோ, சமநீதியை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறதோ, அத்துணை விழுமங்களையும் மூளையிலே தாங்கிய மக்களாக வருகின்ற போது அற்புதமான ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியும், ஒரு ஆட்சி நிர்வாகத்தை கொடுக்க முடியும், ஒரு நிர்வாகவியலை, சிறந்த நிர்வாகவியலை கொடுக்க முடியும். அதனால ஐஏஎஸ் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் இந்த 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சு மதரசாலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் சிறந்து விளங்க முடியும். ஒவ்வொரு துறையிலும் சட்டம் இயற்றுகின்ற போதும், அந்த துறைக்கான முடிவுகளை எடுக்கின்ற போதும், நிதியை பங்கீடு செய்கின்ற போதும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு, சமுதாயத்தில் ஒடுக்கப்பட்ட கீழ்நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, அடித்தட்டு மக்களுக்கு நலத்திட்டங்களை தீட்டுகின்ற போது உண்மையான அந்த மக்களுடைய பிரச்சனைகளை உள்வாங்கிக் கொண்டு திட்டங்களை தீட்ட இயலும். அத்தகைய எண்ணம், சிந்தனை யாருக்கு வரும் என்றால் மதரசா மாணவர்கள், மதரசாக்களிலிருந்து படித்து வந்த மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால 12ஆம் 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படித்த மதரசா மாணவர்களால் ஆட்சி நிர்வாகத்திற்கு செல்லுகின்ற போது, ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெறுகின்ற போது ஒரு சிறந்த இந்திய நாடு ஒரு சிறந்த நிர்வாகத்தை அது காணவிருக்கும், அது காணக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தேவபந்தில் படித்தக்கூடிய ஒரு மாணவர், ஒரு மௌலவி ஐஏஎஸ் தேர்வு எழுதி வெற்றி பெற்று சென்றிருக்கிறார். தமிழகத்திலும் கூட பல மதரசாக்களிலே படித்த ஒரு சில மாணவர்கள் ஐஏஎஸ் தேர்வு எழுதுவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் ஊக்கமளிக்கின்ற விதத்தில் இந்த வாய்ப்புகளை நாம் மென்மேலும் அதை நம்ம ஆர்வப்படுத்த வேண்டும். நம்ம குடும்பத்திலிருந்து ஸ்டார்ட் பண்ணணும். மார்க்கம் இல்லாம வெறுமனே ஐஏஎஸ், வெறுமனே சட்டம் வேஸ்ட், சாறு பிழியப்பட்ட சக்கைகள், அதனால புண்ணியமே கிடையாது. மார்க்கம் இருந்தா தான் எதுவுமே செல்லுபடியாகும், அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கும், பரக்கத்து வரும். ஒரு தவறு செய்கின்ற போது அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதற்கு எச்சரிக்கை மணி எப்ப மூளையில் அடிக்கும்? அல்லாஹ்வுடைய வேதம் மூளையிலே பதிவு செய்யப்பட்டிருக்கும். அதனால மார்க்கம் இருந்தால் மட்டும்தான் அத்தகைய வெற்றிகளை இந்த நாட்டிற்கு, நல்ல நிர்வாகத்தை கொடுப்பதற்கு அது ஒரு அற்புதமான வாய்ப்பாக இருக்கும். அப்ப இத்தகைய மாணவர்களை தயாரிப்பதற்கு இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல சமூகத்திற்கும் அவங்களுக்குன்னு ஒரு பயிற்சி நிறுவனம் இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகளுக்கு மாணவர்களை தயாரிப்பதற்கு ஐஏஎஸ் ஐபிஎஸ் தேர்வுகள் மாத்திரமல்ல, அரசின் சார்பாக, தமிழக அரசின், மாநில அரசின் சார்பாக நடத்தப்படக்கூடிய இந்த குரூப் 1 தேர்வு, குரூப் 2 தேர்வுகளுக்கு கூட பயிற்சி கொடுப்பதற்கு, தயாரிப்பதற்கு சில இடங்களில் இலவசமாகவும் இருக்கிறது, சில இடங்களில் சிறிய கட்டணத்திலும் இருக்கிறது. நமக்கு ஒன்றுமே கிடையாது. இதனால தான் ஒரு நிறுவனத்தை கூட நம்ம இதுவரைக்கும் உருவாக்கலை. இதனால தான் சமூக நீதி அறக்கட்டளையின் சார்பாக எப்பாடுபட்டாவது திருச்சியினுடைய மைய பகுதியில் அரசினுடைய உயர் பதவிகளுக்கு மக்களை தயாரிக்கக்கூடிய, இளைஞர்களை தயாரிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு முடித்தவுடன் அவர்களை கொண்டு வந்து பயிற்சி கொடுத்து முழுமையாக அந்த தேர்வு எழுத வைத்து வெற்றி பெற வைக்கக்கூடிய அளவிற்கான ஒரு ஃபார்மேஷனை வடிவமைத்து இன்ஷா அல்லாஹ் திருச்சியினுடைய மைய பகுதியில் ஒரு ஐஏஎஸ் அகாடமியை தொடங்கலாம் என்று முடிவெடுத்து அதற்கான வேலைகளை இறங்கியிருக்கின்றோம். எல்லாம் வல்ல இறைவனிடம் நீங்கள் இத்தகைய வேலை வெற்றி பெறுவதற்கு நீங்கள் இறைவனிடம் பிரார்த்திக்க வேண்டும். அதிக அளவிற்கான நிதி தேவைப்படுகிறது, அதை கொடுத்தும் நீங்கள் உதவ வேண்டும். ஆச்சா? இதுல இந்த +2 முடிக்கிறாங்க பாருங்க,
+2 முடிச்சோடனே ஒரு BA எடுக்கலாம், BCom எடுக்கலாம், படிச்சுட்டு வந்துடலாம். ஒரு அற்புதமான வெளியே தெரியாத ஒரு கோர்ஸ் இருக்குது. 2 இடத்துல இருக்குது அந்த கோர்ஸ். நம்ம ஆட்களுக்கு அது அது இந்த மாதிரிலாம் இருக்குதாண்டு ஆய்வுலேயே ஈடுபட்டுக்கிட்டே இருந்தால் தான் அதெல்லாம் கண்ணுக்கு தெரியும். பல பேர்த்துக்கு தெரியாது. அதில் 2 கோர்ஸ் இருக்குது. ஆனால் அந்த கோர்ஸுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். ஒன்றுக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத வேண்டியிருக்கும். அந்த ஒன்று எதுனா, நமக்கெல்லாம் தெரியும், இந்தியாவினுடைய மிக உயர்ந்த முக்கியமான நம்பர் 1ல இருக்கக்கூடிய பொறியியல் கல்லூரிகள், மத்திய அரசனுடைய உயர்கல்வி நிறுவனம் என்று சொல்லக்கூடிய IIT, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, IIT இருக்கிறது. சரியா? அது வந்து ஏற்கனவே ஒரு 7-8 இருந்துச்சு. இப்போ இந்த 2-3 வருஷமா அதிகப்படுத்தப்பட்டு ஒரு 14-15 கல்லூரிகள் இந்தியா முழுவதும் வந்திருக்கிறது. சென்னையிலும் இருக்கிறது, IIT இருக்கிறது, சென்னையிலும் இருக்கிறது. இந்த இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜியில் IITல பொறியியல் பாடங்கள் மட்டும் நடத்தல. அதுலேயே ஹியூமனிட்டி ஸ்டடீஸ்னு இருக்கிறது. ஆர்ட்ஸ் சப்ஜெக்ட்ல ஹியூமனிட்டி ஸ்டடீஸ்னு இன்டிகிரேட்டட் கோர்ஸ் இருக்குது. 5 வருடங்கள் ஒருங்கிணைந்த டியூல் டிகிரி இல்லையா, அந்த மாதிரி MA ஹியூமனிட்டி ஸ்டடீஸ் அப்படின்னு இருக்கிறது. இது நிறைய பேத்துக்கு வெளியே தெரியாது. அந்த அந்த சீட்டு கிடைக்கிறது. இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய 15 IITலையும் அது இருக்குது. அதில் சீட்டு கிடைக்கிறதா இருந்தால் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. 12வது முடிச்சோடனே நீங்கள் அதை எழுதணும். அது என்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா HSEEன்னு சொல்லுவாங்க. ஹியூமனிட்டிஸ் அண்ட் சோஷியல் சயின்ஸ் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு HSEEன்னு சொல்லுவாங்க. 12வது முடிச்சோடனையும் அந்த தேர்வு, அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதினா தான் அங்கே சீட்டு கிடைக்கும். அந்த டியூவல் டிகிரி அதில் சீட்டு கிடைச்சிச்சின்னு வச்சுங்க, IAS எக்ஸாம்லாம் அப்படி தூக்கி போட்டு போயிடலாம். ஒன்றுமே கிடையாது. அவ்வளவு தரமான கல்வி, தரமான சிலபஸ் அங்கே இருக்குது. சரியா? அது வந்துட்டு IAS IPS எழுதுறவங்க, IFS எழுதுறவங்க, இன்னும் அந்த பிளானிங் கமிஷன் இருக்கு பாருங்க, திட்டக்குழு. அந்த பிளானிங் கமிஷனில் இந்தியாவினுடைய அதான் திட்டக்குழு தான் திட்டங்களை போடுறது, 5 ஆண்டு திட்டங்கள் போடுறது, அதை நடைமுறைப்படுத்துறதெல்லாம் திட்டக்குழு. இப்போ மான்டேக் சிங் அலுவாலியா இருக்கிறார் பாருங்க, திட்டக்குழுவினுடைய துணைத் தலைவர். தலைவர் யாருன்னா பிரதமர். அப்போ அந்த மாதிரி பிளானிங் கமிஷனுக்கு திட்டங்கள் போடுற, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் படைத்த துறைகளுக்கு இந்த கோர்ஸ் அப்படியே கொண்டுட்டு போவோம் உங்களை. IITல அந்த HSCC எக்ஸாம் எழுதி, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி, ஹியூமனிட்டி ஸ்டடீஸ் டியூவல் டிகிரி 5 வருஷம். ஆனால் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுறது அவ்வளோ ஈஸி இல்லை. +2 முடிச்சோடனே எழுதணும். அதுக்கு நீங்கள் எப்பயிலேருந்து தயார்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா, அது 7வது 6வது 7வது 8வதுலேருந்து நீங்கள் தயார்படுத்தணும். அது எப்படி, அதில் அந்த சிலபஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. நான் ஒரு ஓரலாக சொல்கிறேன். அதில் என்னென்ன வரும்னு பாருங்க. முதல்ல இந்தியன் எக்கனாமிக்ஸ். எங்கே +2 முடிச்ச உடனேயும் நீங்கள் எழுத போகிற என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு இந்தியன் எக்கனாமிக்ஸை கரைச்சி குடிக்கணும்னா, அப்போ நீங்கள் 6வது 7வதுலேருந்து அவனுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டு வந்தால் தானே முடியும். இந்தியன் எக்கனாமிக்ஸ், இந்தியன் சொசைட்டி, இந்திய சமூகவியல், சரியா, கான்டெம்பரரி வேர்ல்ட் அஃபேர்ஸ், சமகால உலக நிகழ்வுகள், சரியா, GK ஜெனரல் நாலேஜ், சமகால உலக நிகழ்வுகள், அதோட இல்லை என்வாயரன்மெண்டல் அண்ட் எக்காலஜி, அதாவது சுற்றுப்புறச்சூழல், விவசாயம், இன்னும் ஏற்றுமதி இறக்குமதி, இது சம்பந்தமாக உலகத்தில் இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குதோ, அதை இந்தியாவில் என்ன நடந்துகிட்டு இருக்கோ, இந்திய வரலாறு, இந்திய புவியியல், இந்திய பொருளாதாரம், இது எல்லாத்தையும் அந்த 12வது முடிக்கும் போதே மண்டையில் ஃபுல்லாக ஸ்டோரேஜ் பண்ணி வச்சிருக்கணும். அந்த மாதிரி தயாரிக்கணும். தயாரிச்சிங்கன்னா அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதிடலாம். எழுதுனா டியூல் டிகிரி அங்கே கிடைக்கும். கிடைச்சி அரசனுடைய உயர் பதவிகளுக்கு வேலை, பிளானிங் கமிஷன்ல, திட்டக்குழுவில் திட்டங்கள் தீட்டுகின்ற இடத்துல, சரியா, சட்டங்கள் உருவாக்குகின்ற இடத்துல, IAS தேர்வில் அப்படி தூக்கி போட்டு போயிடலாம். 5 வருஷம் IITல இருக்குது. தயாரிக்கிறீங்களா? ரெடி ஆகுறீங்களா? 6வது 7வது படிக்கிற குழந்தைய நாளை காலையிலேருந்து நீங்கள் உருவாக்குங்க. இந்த மாதிரி செய்திகளை தான் சமூக நீதி முரசு மாத இதெல்லாம் ஃபுல்லாக கொண்டுட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். விழிப்புணர்வு இந்த மாதிரி எங்கெங்கே இருக்குது, எங்கெங்கே மறைமுகமாக இருக்குது, எல்லாத்தையும் தோண்டி எடுத்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். இது வந்து ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி போகணும். சரியா? இது இல்லாமல், என்ட்ரன்ஸ் இல்லாமல், இதுலேயே அண்ணா யூனிவர்சிட்டியில், சென்னை பல்கலைக்கழகத்தில், மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் வந்துட்டு ஒரு கோர்ஸ் இப்போ 2 வருஷமாக கொண்டு வந்திருக்கிறாங்க. அது என்ன கோர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, போஸ்ட் மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன் MA, அதுவும் டியூல் டிகிரி. சரி, அதுக்கு என்ட்ரன்ஸ் கிடையாது. அதுக்கு அப்ளிகேஷன் ஜாஸ்தியாக வந்தால் தான் என்ட்ரன்ஸ். அப்ளிகேஷன் கம்மியாக போனால் என்ட்ரன்ஸ் கிடையாது. 5 வருஷம். அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த IAS IPS எக்ஸாம் எழுதக்கூடிய, சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த தேர்வுகளை மையப்படுத்தியே அந்த கோர்ஸ் அமைக்கப்பட்டிருக்குது. அதனால் அதை படித்தோம்னாலும் ஈஸியாக போயிடலாம். கொஞ்சம் நல்ல பிரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட்ஸை IITக்கு அனுப்பலாம். கொஞ்சம் ஒரு கொஞ்சம் நார்மலான, அதாவது ரொம்ப கீழே உள்ள ஸ்டூடெண்ட் இல்லை, கொஞ்சம் அந்த பிரில்லியண்ட்டுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டை இந்த அண்ணா யூனிவர்சிட்டி, இங்கே சென்னை யூனிவர்சிட்டியில் இருக்கக்கூடிய இந்த கோர்ஸுக்கு நம்ம தயாரித்தோம்னா, இந்த படிப்பில் சேர்த்து விட்டு இந்த டியூல் டிகிரி, போஸ்ட் மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்லக்கூடிய அதுக்கு நம்ம பண்ணோம்னா, அதுவும் IAS எக்ஸாம் எழுதுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இது 2 அற்புதமான வாய்ப்புகள்.
இந்த வாய்ப்புகளை அதிக அளவுக்கு நம்ம பயன்படுத்தணும். இன்னும் இதில் என்னென்ன ஒளிஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாத்தையும் பத்திரிகையில் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கோம். பத்திரிகைக்கு ஒரு சந்தா கட்டிக்கிறங்க. ஒவ்வொரு படிக்கக்கூடிய மாணவர் உங்கள் வீட்டில் இருக்கிறான்னு வச்சுங்களேன், முஸ்லீம் சமுதாயத்தை சேர்ந்த ஆணோ பெண்ணோ பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு இருக்காங்க, நீங்கள் நல்ல சமுதாயத்துக்கும் உங்களுக்கும் பயனுள்ள வகையில் அவரை உருவாக்கணும் நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம பத்திரிகை அவசியம். இதுதான் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். எப்படி தயாரித்து நீங்கள் உருவாக்கி கொண்டு வரணும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் உருவாக்கி வெற்றி பெற வச்சிங்கன்னா சமுதாயம் வெற்றி. அதுக்கு என்ன செய்யணும், எங்களால் முடிஞ்ச எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த நீங்கள் மாத இதில் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க, சந்தா கட்டிக்கங்க. அதனால் இந்த ஐஐடியில் இருக்கக்கூடிய அந்த HSCC எக்ஸாமுக்கும் அந்த எக்ஸாமுக்கு ரெடி பண்ணுறது ரொம்ப கேர்ஃபுல்லாக ரெடி பண்ணணும். 6வதுலேருந்து ரெடி பண்ணணும். நான் சொன்ன மாதிரி இந்தியன் சொசைட்டி, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன், இந்தியன் பாலிடிக்ஸு, இந்தியன் அக்ரிகல்ச்சர் இதெல்லாத்தையும் அப்படி சொல்லி கொடுத்து அதுக்கு பேப்பர் படிக்க வச்சிங்கன்னா போதும். பேப்பர் படிக்க வச்சு நியூஸ் பார்க்க வச்சாவே போதும். அழகாக நீங்கள் உருவாக்கி கொண்டுட்டு வந்துடலாம். சமூகத்திற்கு அதிகாரமிக்க துறைகளுக்கு உருவாக்குவதற்கு, அதாவது நாட்டினுடைய திட்டங்களை வடிவமைக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவர்களாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதிலே வெற்றி பெறுவதற்கு அத்தகைய திட்டங்களை முறைப்படி சரியான அளவிற்கு தீட்டி சமநீதியோடு ஒரு சிறந்த நிர்வாகத்தை கொடுப்பதற்கு மதரசா மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால மதரசாவின் பக்கம் மக்கள் சமூகத்தை திருப்ப வேண்டும், மாணவ சமூகத்தை திருப்ப வேண்டும். மதரசாக்களிலே 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுத வைத்து ஒரு டிகிரியும் வாங்கி கொடுத்து ஒரு டிகிரியும் படிக்க வைத்து அவர்களை சட்டத்துறைக்கும் சமுதாயத்துறைக்கும் IAS IPS போன்ற துறைகளுக்கும் உருவாக்குகின்ற நேரத்தில் முஸ்லிம் சமுதாயத்திற்கு மிகச்சிறந்த ஒரு சிறந்த காலம் இருக்கிறது. இனி வரக்கூடிய காலங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து, சமூக பிரச்சனைகளிலிருந்து நம்ம பத்தின ஒரு நல்ல புரிதல் அப்பதாங்க கிடைக்கும். பல அறிஞர்கள், பல நீதி அரசர்கள், இந்திய அரசின் சார்பாக போடப்பட்ட பல கமிஷன்களே என்ன சொல்லுதுன்னா, முஸ்லிம் சமுதாயத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய வழிபாட்டு முறைகள், அவர்களுடைய சிக்கல் என்னவென்று அரசனுடைய முக்கியமான நிர்வாகத்திற்கு இருப்பவர்களுக்கு தெரியவில்லை, தெரியாம போச்சு அப்படின்ட்டு பல கமிஷன்களே ரிப்போர்ட் தந்திருக்குது. நீதிபதி ஸ்ரீகிருஷ்ணாவும் அதை குறிப்பிட்டிருக்கிறார். அவருடைய ஆய்வறிக்கையில அதை குறிப்பிட்டு அரசுக்கு கொடுத்திருக்கிறார். சமூகத்தை பத்தி தெரியல அப்படின்னு சொல்லி. அப்ப யார் தெரியப்படுத்த முடியும்? சமூகத்தை சார்ந்தவர் அரசு நிர்வாகத்திலே அமர்கின்ற நேரத்தில் தான் அதை தெரியப்படுத்த இயலும். அத்தகைய வாய்ப்புகளை நாம் உருவாக்க வேண்டும். வீடுகளில் இருந்து தொடங்க வேண்டும். மதரசா மாணவர்களுக்கு மிகச்சிறந்த வாய்ப்புகள் இருக்குது. மதரசாவை நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இதை உணர்ந்து கொண்டு இந்த சமுதாயத்திற்கும் மார்க்கத்திற்கும் சிறந்த ஒரு தலைமைத்துவம் மிக்க அறிவாளிகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். சமீப காலமாக வரக்கூடிய ஆய்வுகள் எல்லாம் ஒரு முக்கியமான குறிப்பை தெரிவித்து வருகின்றது. தொடர்ச்சியாக பத்திரிகையின் வாயிலாக 2030 இந்தியா மின்விளக்குகளை எரிப்பதற்கு பதிலாக மெழுகுதிரியை ஏற்றி வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காட்சி, ஒரு சூழல் உருவாக போகிறது என்று எச்சரிக்கை விடுத்த வண்ணமாக இருந்து வருகின்றார்கள். காரணம், மின் பற்றாக்குறை இந்தியாவை மிகப்பெரிய அளவிற்கு சிக்கலை ஏற்படுத்த இருக்கிறது. அந்த துறைகளிலே அதிகப்படியான நிதியை ஒதுக்கி உலக நாடுகளில் ஏற்படக்கூடிய மாற்றத்திற்கு ஏற்ப இந்தியாவும் அத்தகைய பாதைகளில் தங்களுடைய அந்த துறைகளில் மாற்றத்தை ஏற்படுத்தினால், மின் உற்பத்தியில் மாற்றத்தை ஏற்படுத்தினாலே ஒழிய மிகச்சிறந்த 2030 முழுமையாக இந்திய சமூகத்தில் வளரக்கூடிய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு, பெருகக்கூடிய தொழிற்சாலைகளுக்கு ஏற்றவாறு மின் உற்பத்தியை உற்பத்தி செய்யவும் இயலாது, பகிர்ந்தளிக்கவும் இயலாது. ஆகையால் மின் உற்பத்தியில் இந்தியா மிகப்பெரிய நிதியை ஒதுக்கீடு செய்து அதிலே மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்ற உலக நாடுகளுடைய தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. இந்திய அரசும் பெருவாரியான நடவடிக்கைகளை எடுத்து இந்த அமைச்சரவையில் முதன்முறையாக இந்த அமைச்சரவையில் ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் ரினியூவபிள் எனர்ஜி என்கின்ற ஒரு துறையை உருவாக்கி காஷ்மீர் ஃபரூக் அப்துல்லாவை அதனுடைய அமைச்சராக நியமித்திருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்த்து வருகின்றோம். இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, தமிழ்நாட்டை நம்ம எடுத்துக்கிட்டோம் சொன்னா 13,000 மெகாவாட்டு தமிழ்நாட்டுக்கு தேவை. உற்பத்தி ஆகிறது 9,000 மெகாவாட்டு தான். 4,000 மெகாவாட்டு மின்சாரம் பற்றாக்குறையில் இருக்கிறதுனால ஒவ்வொரு ஊர்லையும் 2 மணி நேரம், 3 மணி நேரம், 4 மணி நேரம், 5 மணி நேரம், இது கோடை காலத்தில் கூடும், குளிர்காலத்தில் குறையும். அந்த மாதிரியான சூழலை அன்றாடம் நாம் அனுபவித்து வருகிறோம். மின்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. இப்போ கரண்ட் இல்லாமல், ஏன்னா அந்த பாதைக்கு வந்தாச்சு. இப்போ வாழ்க்கையே அதுக்கு ஏற்றார் போல மாற்றிக்கிட்டாச்சு. கொஞ்ச நேரம் ஃபேன் ஓடலைன்னா இருக்க முடியல, கொஞ்ச நேரம் ஏசி ஓடலைன்னா இருக்க முடியல. இந்த மின்சாரம் உற்பத்தி, மின்சாரம் பகிர்ந்தளிப்பு, சரியா, இந்த மின் துறைகளுக்கான மின்சாரம் உற்பத்தி, மின்சாரம் பகிர்ந்தளிப்பு, இவை இரண்டுக்குமான உதிரி பாகங்கள், அவற்றை மெயின்டெனன்ஸ் செய்வது, மேற்பார்வை, அவற்றை பராமரிப்பது போன்ற பல துறைகளிலும்
அதிகப்படியான ஆட்கள் தேவை. இன்னொரு 10 வருஷம், 15 வருஷத்துல, 20 வருஷத்துல 2020-25களில் இந்தியாவிற்கு 3 லட்சம் பேர் இந்த ரினியூவபிள் எனர்ஜியில புனரமைக்கக்கூடிய மாற்று எரிசக்தி, இன்று இருக்கக்கூடிய மரபு சார்ந்த எரிசக்தின்னு எதை சொல்லுவோம்? நீர்ல மின்சாரம் தயாரிக்கிறது, ஹைட்ரோ பவரை சொல்லுவோம். அப்புறம் அனல் மின் நிலையம், புனல் மின் நிலையம், சரியா, நிலக்கரியில மின்சாரம் தயாரிக்கிறது, தெர்மல் பவர் பிளான்ட்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இதுதான் மரபு சார்ந்து மின்சாரம் தயாரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்ப நெய்வேலியில இருக்குது, மேட்டூர்ல இருக்குது பாருங்க. அந்த மாதிரி நெய்வேலியில இருக்கிறது மாதிரி அனல் மின் நிலையங்கள் அதிகப்படுத்தினால் அதுல ஒரு பிரச்சனை இருக்குது, சுற்றுச்சூழல் பிரச்சனை வருது. இந்த நிலக்கரி எரிச்சு எரிச்சு அதுல இருந்து தானே கரண்ட் எடுக்கிறாங்க. அப்படி நிலக்கரியை எரிக்கும் போது அதனால் ஏற்படக்கூடிய அந்த புகை இருக்கு பாருங்க, அது மிகப்பெரிய சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கிறது. அதனால அதை ஊக்கப்படுத்த இயலாது. அதனால மாற்று எரிசக்தி என்ன என்பது குறித்து உலகளவில் ஆய்வுகள் செய்யப்பட்டு இப்போது பெருகி வரக்கூடிய காற்றாலைகளை நீங்க பார்க்கலாம். கிரீன் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய ரினியூவபிள் எனர்ஜி, மாற்று எரிசக்தி காற்றாலைகள், சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம் தயாரிப்பது சோலார் எனர்ஜி, அணுமின் நிலையங்கள், சரியா, அது பெருகி வரக்கூடிய காட்சியை பார்க்குறோம். அமெரிக்காவுக்கு இந்தியாவும் 1, 2, 3 அக்ரிமெண்ட் போட்டு சண்டை போட்டுக்கிட்டாங்க பாருங்க. அந்த மாதிரியான அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அணுமின் நிலையத்தை, நியூக்ளியர் எனர்ஜி அதை உருவாக்குறது. அது கொஞ்சம் டேஞ்சரான வேலை. இருந்தாலும் அதை ஊக்கப்படுத்தக்கூடிய வேற வழி இல்லை. எப்படியாவது கரண்ட்டை உற்பத்தி ஆகணும். சொகுசா வாழ்ந்து பழகியாச்சே, நாடு முன்னேறணும், பல இண்டஸ்ட்ரியஸ் உருவாக்கணும், தொழிற்சாலைகளை உருவாக்கணும்னா மின்சாரம் தேவை, தடையில்லாத மின்சாரம் தேவை, அதிக வோல்டேஜின் கூடிய மின்சாரம் தேவை. விவசாயத்துக்கு மின்சாரம் கொடுக்கணும், தொழிற்சாலை கொடுக்கணும், வீடுகளுக்கு கொடுக்கணும், இப்படி பெருகி கொண்டிருக்கிறது. அதனால எந்த வழியிலேயாவது மின்சாரம் தயாரிக்கணும், அதை பராமரிக்கணும், அதை கரெக்டா பக்குவப்படுத்தணும், அதை கரெக்டா டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். இதுக்கு என்ன பண்றது? 3 லட்சம் பேர் தேவை. 2020-25களில் இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், சாதாரணமா ட்ரிபிள் இருக்கு பாருங்க, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஜினியரிங் படித்த மாணவர்கள், அதுதான் அது படிச்சுட்டு 50%, 60% படிச்சுட்டு வந்த மாணவர்கள் எல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. இனி 80 விழுக்காடு 90 விழுக்காடு திறன் பெற்றவர்களாக 90% ஸ்கோர் பண்ணக்கூடிய அரியர் இல்லாமல் முடிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இன்னும் உயர்கல்வி, அதிலே உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. சமூக நீதி முரசு முஸ்லிம் சமூகத்தின் கல்வி மற்றும் சமூக மேம்பாட்டிற்காக வெளிவரும் மாத இதழ். அடுத்த தலைமுறையை படித்த தலைமுறையாக்கிட உழைத்து வரும் சமூக நீதி அறக்கட்டளையின் வெளியீடு. சமூக நீதி முரசு மாத இதழ் மாதந்தோறும் வீடு தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் 120. சந்தா அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி முரசு மாத இதழ், 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. உதவிடுவீர். சமூக நீதி அறக்கட்டளை என்ற பெயரில் டிடி அல்லது செக் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி சமூக நீதி அறக்கட்டளை, 129/64, தம்புச்செட்டி தெரு, மண்ணடி, சென்னை 1. தொலைபேசி 25225780. எங்களுடைய வெப்சைட் முகவரி www.samuganidhi.org. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்கள் இப்ப படிச்சுட்டு இருக்கீங்க பாருங்க, உங்க வீட்டிலேயே படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கக்கூடிய மாணவர்களை நீங்க சாதாரணமா படிச்சாங்க 50%, 60% எடுத்தாங்கன்னா வேஸ்ட். சரியா? எதை படிச்சாலும் தொடர்ச்சியாக நம்முடைய நிகழ்ச்சிகள் மூலமா சொல்லி வருவது, எதை செஞ்சாலும் சரி, நல்லா சாப்பிட்டாலும் திருப்தியா சாப்பிடணும், வயிறு நிறைய சாப்பிடணும், ருசிச்சு சாப்பிடணும். நல்லா படிச்சாலும் ஆழ்ந்து படிக்கணும், எதை செஞ்சாலும் ஈடுபாட்டோட ஆழ்ந்து படிக்கணும். அதனால இந்த படிப்புல, கல்வியில, அதுவும் குறிப்பாக இன்று பெருகக்கூடிய துறைகள் சார்ந்து படிக்கக்கூடிய மாணவர்கள் நுண்ணறிவோடு, ஆழ்ந்த புலனோடு படிக்க வேண்டும். அரியர் இல்லாம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிச்சு முடிக்கிறவங்க 4 வருஷம் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போஸ்ட் கிராஜுவேஷன்ல பட்டம், இன்னைக்கு ஒரு இன்ஜினியரிங் டிகிரியை வச்சுட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது, எங்கேயுமே வேலை கிடைக்காது. சரியா? அதுக்கு மேற்படிப்பு நீங்க படிக்கணும், இல்லைன்னா ஏதாவது டிப்ளமோ பண்ணணும். அதனால போஸ்ட் கிராஜுவேஷன்ல இந்த ஹை வோல்டேஜ் இருக்குது, பவர் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்குது, சரியா, எம்இ எலக்ட்ரிக்கல்ல எம்இ இருக்குது. அந்த மாதிரி எம்இ முடிக்கக்கூடிய மாணவர்கள், அது இல்லாம எம்இல போஸ்ட் கிராஜுவேஷன்லயே ரினியூவபிள் எனர்ஜி இருக்குது. இப்போ வந்திருக்கிறது, பல கல்லூரிகளிலும் இருக்கிறது, அண்ணா பல்கலைக்கழகத்தில் இருக்கிறது, வடநாட்டில் பல இடத்துலையும் இருக்குது ரினியூவபிள் எனர்ஜி போஸ்ட் கிராஜுவேஷன்ல எம்இல. அது இல்லாம டிப்ளமோ, ஒரு பிஇ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க டிப்ளமோ படிக்கலாம். சரியா? சோலார் எனர்ஜியில் இருக்குது, விண்ட் எனர்ஜியில் இருக்குது. அந்த மாதிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள். 3 லட்சம் பேர் தேவை. 2020-25 வருது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இந்த பவர் டிஸ்ட்ரிபியூஷன் மாறப்போகுது இந்தியாவில், தமிழகத்தில் குறிப்பாக எப்படி மாறப்போகுதுன்னு பார்த்துக்குங்க. ஆக இந்த முறையில் படித்து வர்றவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது.
இப்போ நீங்கள் திருநெல்வேலி, தூத்துக்குடி மாவட்டத்தில், நீங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் நீங்கள் பார்க்கலாம், காற்றாலைகள் போடப்பட்டு வருகிறது. இந்த காற்றாலைகளை பற்றி உங்களுக்கு தெரியும், அதனுடைய ஆரிஜின் என்ன, காற்றாலைகளுடைய தொடக்கம் என்ன? காற்றாலைகளுடைய தொடக்கம் 7ஆம் நூற்றாண்டு ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தான் அது ஃபார்மேஷன் ஆகுது. ஆப்கானிஸ்தானில் வச்சு, அதாவது அந்த ஈரானோட பாரசீக பிரதேசத்தில் வச்சு தான் அந்த காற்றாலைகள் முதலாக அமைக்கப்படுகிறது. நீங்கள் இதில் முக்கியமாக நம்ம சென்ற ரமலான்லேயே பார்த்தோம், ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள், கொலை செய்யப்பட்டார்கள். அந்த கொலை செஞ்ச அந்த அபுல் உலுங்கிற ஒரு பார்சி, அது இந்த பாரசீக போரின் மூலமாக, அந்த போரின் போது அவன் அடிமையாக, போர் கைதியாக கைது செய்யப்பட்டவன். அவனை பாரசீகத்தில் வச்சிருக்காம மதீனாக்கு கொண்டுட்டு வராங்க ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. எதுக்கு மதீனாக்கு கொண்டு வரான்னா, அவன் ஒரு டெக்னீஷியன், விண்ட் எனர்ஜி டெக்னீஷியன். அவன் அந்த காற்றாலைகளை நிறுவக்கூடிய, வடிவமைக்கக்கூடிய ஒரு தொழில்நுட்ப வல்லுநர் அவன். அப்போ அவனை அதுக்காகத்தான் மதீனாக்கு கொண்டுட்டு வர்றாங்க. ஆனால் மதீனாக்கு கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஹசரத் உமர் ரலியல்லாஹு மேலே இருந்த அந்த கோபத்தினால அவன் அவங்கள கொலை செஞ்சிடறான். ஆனால் அவன் காற்றாலையை நிறுவக்கூடிய டெக்னீஷியனாக இருக்கிறதுனால அங்கே கைது செய்யப்பட்டு, எதுக்காக இங்கே கூட்டிட்டு வந்தாங்கன்னா, மதீனாவில் அந்த காற்றாலை அமைப்பதற்கு, இஸ்லாமிய நிலப்பரப்பில் அந்த காற்றாலை அமைப்பதற்காகத்தான் முக்கியமாக கூட்டிட்டு வந்தது. அதனால ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பல உத்தரவுகள், அரசு உத்தரவுகளும் கொடுத்திருக்கிறாங்க. எங்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்கிறதோ அங்கே இந்த காற்றாலையை நிறுவி காற்றிலிருந்து ஆற்றலை பெறக்கூடிய, அன்னைக்கு மின்சாரம் கிடையாது, அப்படி சுத்த விட்டு நீர் இறைக்கிறது, மாவு அரைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு உத்தரவையும் வழங்கியிருந்தார்கள். அந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கும் போது தான் ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். அதனால விண்ட் எனர்ஜியினுடைய ஆரிஜின், ஃபவுண்டேஷன், ஃபார்மேஷன் எங்கேருந்து வந்துச்சுன்னா, ஹசரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் அவங்க நிலப்பரப்புல இருந்து அது உருவாக்கப்பட்டுச்சு. அப்படி அந்த விண்ட் எனர்ஜி காலப்போக்கில் அந்த மின்சாரம் கண்டுபிடித்தது பிறகு அது மின்சாரம் தயாரிக்கக்கூடிய ஆற்றல், அந்த ஆற்றல்லேருந்து மின்சாரம் தயாரிக்கிறது அப்படி என்று மாற்றப்பட்டு, இப்போ தமிழ்நாட்டில், முக்கியமாக இந்தியாவில் குஜராத்லையும் தமிழ்நாட்டிலையும் தான் அது பெரிய அளவிற்கு அந்த காற்றாலைகள் வந்து கொண்டிருக்கிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் பார்த்துருக்குறோம், கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரோட்டில் போகும்போது, ட்ரெயினில் போகும்போது எல்லா இடத்துலையும் காற்றாலைகள். அதே மாதிரி பொள்ளாச்சி, இந்த மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள் ஃபுல்லாக அந்த ஏரியாவில், அங்கே தானே காற்று ஜாஸ்தியாக வருது, அதில் போட்டிருக்கிறாங்க. இப்போ அது பெரிய முதலீடாக இருந்ததுனால என்ன பண்ணாங்க, மத்திய அரசு அந்த ரினியூவபிள் எனர்ஜி மினிஸ்ட்ரியை இந்த பதவிக்கு வந்ததுக்கு அப்புறம், மத்திய அரசு மறுபடியும் மீண்டும் வந்ததுக்கு அப்புறம் அந்த அமைச்சகத்தை உருவாக்கி அதை இன்னும் எளிமைப்படுத்துறதுக்கு, சின்ன மாதிரிலாம் பண்றதுக்கு என்னங்கிறத ஒரு திட்டத்தை போட்டாங்க. அதன் அடிப்படையில் சிறிய அளவிற்கான காற்றாலைகள் உற்பத்தி ஆகிட்டு இருக்குது. இப்போ இந்த திருநெல்வேலி கன்னியாகுமரி மாவட்டத்தில் போட்டது, அதிலே தொடர்ச்சியாக இந்த கிழக்கு கடற்கரை சாலையில், இப்போ இந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பேக் கெனால் இருக்கு பாருங்க, அதாவது தனுஷ்கோடியிலிருந்து அந்த ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டம், அந்த கடலோரம், அந்த இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடைக்கக்கூடிய அந்த பேக் கெனால்ல கடலோரத்திலும் இன்னும் கொஞ்ச காலத்தில், இன்னொரு 5-10 ஆண்டுகளில் கடலிலும் காற்றாலைகளை போடக்கூடிய திட்டங்கள் தயாராகி கொண்டிருக்கிறது. உலக நாடுகளில், பல நாடுகள்லையும், அமெரிக்காலையும், கனடாலையும், இன்னும் நெதர்லாண்டுலையும், பல நாடுகள்லையும், ஜப்பான், சைனால கடல்லையே காற்றாலைகள் போட்டு, காற்றாலைகள் மூலமாக ஏறக்குறைய மொத்த மின் தேவையினுடைய 60-70 விழுக்காடு தேவைகளை காற்றாலைகளில் இருந்து பெறக்கூடிய நாடுகள் எல்லாம் வந்துவிட்டது. இந்திய அரசு மிக துரிதமாக நிறைய பணத்தை ஒதுக்கி, ஆயிரக்கணக்கான ரூபாய்களை ஒதுக்கி அதிலே ஆய்வுகளை மேற்கொள்ள வைத்து இந்த காற்றாலைகளை அமைத்துக் கொண்டு வருகிறார்கள். அதனால ரொம்ப சீக்கிரமா இந்த கடலோர பகுதி இருக்கு பாருங்க, கிழக்கு கடற்கரை சாலை, அது ஃபுல்லா காற்றாலைகள் வர இருக்கிறது. கடலிலும் வர இருக்கிறது, நிலத்திலும் வர இருக்கிறது. இப்போ இதுல இருந்து இன்னும் இது இப்போ ஒரு விண்டு போடுறாந்தா 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. இப்போ சிறிய அளவிற்கான தயாரிப்புகள், கண்டுபிடிப்புகள், அதிலே ஆய்வுகள் நடத்தப்பட்டு புதிதாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். இனி ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு காற்றாலை வந்துடும், வேற வழியே கிடையாது. ஏன்னா மக்கள் தொகை பெருகிட்டு இருக்கு, இண்டஸ்ட்ரி பெருகிட்டு இருக்கு, மின்சாரம் தேவைன்னா ஒவ்வொரு வீட்டிலையும் ஒரு விண்டு டர்பைன் போட்ட வேண்டியதுதான். போட்டு அவர்கள் தங்கள் தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம். பல விவசாயிகளும் பல இடங்களிலும், தமிழகத்தினுடைய பல இடங்களிலும் அவர்களாக கண்டுபிடித்து, ஏன்னா விவசாயத்துக்கு இப்போ மின்சாரம் கொடுத்துட்டு இருக்காங்க, இலவச மின்சாரம் கொடுத்துட்டு இருக்காங்க, அது சரியா போகுதில்லை. அதனால அவங்க விவசாய நிலங்களுக்கு தேவையான அந்த நீர் இறைப்பதற்கு, மெஷினை ஓட்டுறதுக்கு, மோட்டர் இயக்கத்திற்கு அவங்களே விண்டு மில் அவங்களே செட் பண்ணி, சிறிய அளவிற்காக செட் பண்ணி ஒவ்வொரு இடத்துலையும் வச்சுட்டு வர்றாங்க. இந்த காற்றாலைகள் பெறுகின்ற நேரத்தில் அதற்கான டர்பன் தயாரிப்பு, பராமரிப்பு, உற்பத்தி, அது மெயின்டெனன்ஸ் பண்ணுவது, இப்படி என்று பல வடிவங்களிலும் வேலை வாய்ப்புகள் பெருக இருக்கிறது.
அந்த துறை சார்ந்து படித்த வல்லுநர்களுக்கு, சிறந்த அறிவாளிகளுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் வர இருக்கிறது காற்றாலையில். இது இலங்கையிலும் பெருகி வருகிறது. சரியா? இலங்கைக்கு காற்றாலைகளை சென்னையிலிருந்து தான் தயார்படுத்தி அந்த டர்பைன், அந்த விண்டு, அந்த ரெக்கைகள் எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. இலங்கையிலும் குறிப்பாக கிழக்கு பகுதிகளிலே, சரியா, கிழக்கு பகுதிகளில் வாழக்கூடிய அந்த கடலோர பகுதிகளிலே வாழக்கூடிய முஸ்லீம் சமூகத்திற்கு பெருவாரியாக முஸ்லீம் சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இந்த காற்றாலைகள் பெரிய அளவிற்கு இலங்கையில் வர இருக்கிறது, தமிழகத்திலும் வர இருக்கிறது. 2 பகுதியும் ஓப்பன் பகுதியாக இருக்குது. சரியா? கடல், திறந்த வெளி கடல் பகுதிகளாக இருக்கிறதுனால, அதிக அளவிற்கு காற்றுகள் வீசக்கூடிய பகுதியாக இருக்கிறதுனால காற்றாலைகள் மிகப்பெரிய அளவிற்கு வர இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இதுல ரொம்ப முக்கியமா இன்னொரு ரினியூவபிள் எனர்ஜியில இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த சோலார் எனர்ஜி. அதாவது சூரிய ஒளியிலிருந்து மின் ஆற்றல். இன்னொரு 20 வருஷம் 30 வருஷத்துல பாத்தீங்கன்னா எல்லா வீட்லயும் ஓடு இருக்காது. சரியா? மேல கட்டணம் இருக்காது. எல்லாம் இந்த சோலார் பவர் தயார் பண்ற அந்த போட்டோவோல்டிக்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தகடுகள் தான் பொருத்தப்பட்டிருக்கும். எல்லா வீட்லயும் வரப்போகுது. நீங்க ஓடெல்லாம் தேவையில்லை. நீ ஓடு போட்டு வேஸ்ட். ஏன்னா கரண்ட் கிடைக்காது உங்களுக்கு. சோலார் எனர்ஜிக்கு உண்டான பிளேட்டை போடுங்க, நீங்களே மின்சாரத்தை உற்பத்தி பண்ணிக்கங்க என்கின்ற நிலை வரப்போகிறது. இப்பவே பல அந்த 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் பார்த்தீங்கன்னு சொன்னா அவங்களுடைய அந்த வாட்டர் ஹீட்டர் எது மூலமா வருதுன்னா அந்த சோலார் எனர்ஜியிலேருந்து எடுக்கப்படுகிறது. அதனால சோலார் எனர்ஜி, சோலார் பல்ப்ஸ் வந்துருச்சு, சோலார் டார்ச் வந்துருச்சு, எல்லா ப்ராடக்ட்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா வந்துகிட்டு இருக்குது. சூரிய ஒளியிலிருந்து முழுக்க மின் ஆற்றலை பெறக்கூடிய வழிமுறை. இது 2ம் கிரீன் எனர்ஜி. சைனாவும் அமெரிக்காவும் மிகப்பெரிய அளவிற்கு மாறி இருக்கிறது. இந்தியா போட்டுக்கொண்டு அதிலே முதல் பிளஸ் அதிலே ஆய்வுகள், அதற்கு புதிய கண்டுபிடிப்புகள் என்று அன்றாடம் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ரினியூவபிள் எனர்ஜியில் இந்த 2ம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு காற்றாலை, சூரிய ஒளி, சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி, இது 2ம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. அதனால விண்ட் எனர்ஜி, சோலார் எனர்ஜி இவை இரண்டையும் பயன்படுத்த படிப்பவர்கள், அது குறித்து மேற்படிப்பு படிப்பவர்கள், ஆய்வுகளிலே ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. மிகச்சிறந்த, உலகளவிலும் மிகச்சிறந்த வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இப்பவே நீங்க பாத்தீங்கன்னா கப்பல் போகுது பாருங்க, கப்பலே ஆழ்கடல்ல போகும்போது அதையே விண்ட் எனர்ஜியில, இந்த விண்ட் எனர்ஜியை யூஸ் பண்ணி ஆழ்கடல்ல போகும்போது பயன்படுத்துறாங்க. ஏன்னா அந்த டீசல் கன்சம்ஷனை குறைக்கணும் அப்படிங்கிறதுனால. அதே மாதிரி சின்ன சின்ன படகுகள், இயங்கக்கூடிய சின்ன சின்ன படகுகள்லாம் பாத்தீங்கன்னா அந்த சோலார் படகுகளாக உருவாக வந்துருச்சு. சோலார் ப்ராடக்ட்ஸ் அன்றாடம் ஆய்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. புதிய புதிய தயாரிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. இந்த சோலார் விண்ட் எனர்ஜியும் முழுமையாக படிப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. சரி, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படிக்கல, நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கிறேன், ஆட்டோமொபைல் படிச்சிருக்கிறேன் இப்படின்னு சொல்லக்கூடியவர், நீ எந்த இன்ஜினியரிங் படிச்சாலும் பிரச்சனை இல்லை. இன்ஜினியரிங்ல நீங்க எதை படிச்சாலும் பிரச்சனை இல்லை. போஸ்ட் கிராஜுவேஷன்ல ரினியூவபிள் எனர்ஜி எடுத்து படிங்க, இல்ல டிப்ளமோல எடுத்து படிங்க. சும்மா ஒரு டிகிரி வாங்கி ஒரு இன்ஜினியரிங் முடிச்ச உடனே என்ன நினைப்பு வந்துருதுன்னா, நிறைய பேருக்கு வேலை இல்லாம இருக்கிறதுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆஹா ஓஹோ அப்படி இப்படி தூக்கி எல்லாரும் அது பின்னால ஓடினதுக்கு அப்புறம் அது டப்புன்னு கீழே விழுந்ததுனால நிறைய பேருக்கு இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஐடி படிச்சவங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க வேலை இல்லாம உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் என்ன காரணம்னு பாத்தீங்கன்னா, ஒரு டிகிரி முடிச்ச உடனே நமக்கு எல்லாம் தெரிஞ்சிடும், நமக்கு வேலை யாராவது கொடுக்கணுங்கிற சிந்தனை வந்துருது. படிக்கிறதே யாருக்குன்னா யார்கிட்டயா போய் வேலைக்கு நிக்கிறதுக்கு, யார்கிட்டயா போய் வேலை தேடுறதுக்கு, அடுத்தவரு கீழே வேலை செய்யறதுக்கு என்கின்ற சிந்தனையும் விதைக்கப்பட்டு வருகிறது. இதை மாத்தணும். நான் படிக்கிறேன்னா நான் 4 பேத்துக்கு வேலை கொடுக்கணும், நான் 40 பேத்துக்கு வேலை கொடுக்கிறேன், அந்த அளவுக்கு திறனை நான் வளர்த்துக்கிறேன் என்கின்ற முடிவுக்கு வர வேண்டும். அத்தகைய ஆற்றலை மேம்படுத்திக்கிறேன். நான் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன், எந்த இன்ஜினியரிங் படிச்சாலும் பிரச்சனை இல்லை, நான் தொழில் செய்வேன், 4 பேத்துக்கு நான் வேலை கொடுப்பேன் என்கின்ற அந்த சிந்தனைக்கு வருகின்ற போது நீங்க எம்இ படிங்க, 2 வருஷம் எம்இ படிங்க, எந்த இன்ஜினியரிங் படிச்சாலும் சரி, எம்இ வந்து நீங்க ரினியூவபிள் எனர்ஜி சோர்சஸ் படிங்க, நெட்ல போய் பாருங்க எந்தெந்த காலேஜில் சொல்லி தராங்கன்னு சொல்லி அது படிச்சுங்க அப்படின்னு சொன்னா, நீங்க சோலார் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க, நீங்களே தயார் பண்ண முடியும், நீங்களே விற்பனை செய்ய முடியும், மிகப்பெரிய அளவிற்கு வளரப்போகுது. எல்லாமே சூரிய ஒளியில வரப்போகுது. அதே மாதிரி காற்றாலைகளை குறைந்த காசுல எப்படி தயார் பண்ணலாம், எப்படி பொருத்தலாம் முடிவு பண்ணுங்க. நீங்க வந்து ஆய்வு பண்ணுங்க, அதை வந்து வெற்றி அடைய முடியும். ஒரு 4 பேர் இல்ல 400 பேருக்கு வேலை கொடுக்க முடியும், தொழிலதிபர்களாக மாற முடியும், அதை எக்ஸ்போர்ட் பண்ணலாம் கீழ்திசை நாடுகளுக்கு. இன்னும் ஆய்வுகள், இந்த ஆய்வுகள் குறைவாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கு நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். சரியா? மேற்கத்திய நாடுகளுக்கு கூட நீங்கள் ஏற்றுமதி பண்ணலாம். அதில் மிகப்பெரிய தொழிலதிபர்களாக உருவாகலாம். அதனால எந்த இன்ஜினியரிங் படித்தாலும் அது பிரச்சனை கிடையாது. நீங்க உயர்கல்வியில் ரினியூவபிள் எனர்ஜி சோர்ஸ் எடுத்து படிக்கக்கூடியவர்கள் அல்லது டிப்ளமோ ரினியூவபிள் எனர்ஜி எடுத்து படிக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த 2 துறைகளும் பெருக இருக்கிறது. இதோடு கூடிய ஒரு துறை தான் அந்த நியூக்ளியர் எனர்ஜி.
சரியா? அணுமின் நிலையம் அதுவும் பெரிய அளவிற்கான வர இருக்கிறது. இந்த 123 அக்ரிமெண்ட் போட்டத்தில் இப்போவே கல்பாக்கத்தில் கூடங்குளத்தில் வந்து கொண்டே இருக்கிறது. அதனால அத்தகைய அணுமின் நிலையங்கள் உருவாகி கொண்டே இருக்கிறது. சரியா? அவற்றில் பணியாற்றக்கூடிய அளவிற்கு, அவற்றில் ஆய்வுகளில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு நாம் நிறைய மாணவர்களுக்கு வழிகாட்டணும், நம்ம குழந்தைகளை உருவாக்கணும். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிசிக்ஸில் நல்ல ஆர்வம், இயற்பியலில் ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்கள், கெமிஸ்ட்ரியில் நல்ல ஆர்வம் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி ஃபிசிக்ஸ் முடிங்க, நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் நீங்கள் படிக்கலாம். சரி, எம்எஸ்சிலே நியூக்ளியர் ஃபிசிக்ஸ் படிக்கலாம். ஆய்வுகளில் ஈடுபட்டிங்கன்னா மத்திய அரசே உங்களுக்கு சம்பளம் கொடுக்கும், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கும், போக்குவரத்துக்கு காசு கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும் ஆய்வுகளில் நீங்கள் ஈடுபடுறா இருந்தால். அதனால் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கலேன்ட்டு நீங்கள் கவலையே பட தேவையில்லை. அதை விட ஜாஸ்தியாக இதில் வேலை வாய்ப்பு இருக்கிறது. ஃபிசிக்ஸ் படிங்க, கெமிஸ்ட்ரி படிங்க. சரியா? அற்புதமான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இன்னும் இந்த நியூக்ளியர் பிளான்ட்டிலிருந்து வெளியாகக்கூடிய அந்த கழிவு பொருட்களை எங்கே வைக்கிறதுனே தெரியாமல் இன்றைய வரைக்கும் உலகம் மண்டையை பிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த பவர்த்தை உற்பத்தி பண்ணுறோம், சரி, அதிலிருந்து கழிவுகள், அந்த யுரேனியத்தை என்ரிச் பண்ணி அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் இருக்கு பாருங்க, அது எங்க வைக்கிறேன்னு தெரியல. ஒருத்தர் சொல்றாரு கடலுக்கு நடுவில் கொண்டு போய் பத்திரமா வச்சுட்டா பாதுகாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த கதிர்வீச்சுகள் எத்தனை 1000 வருஷம் ஆனாலும் அதனுடைய அந்த அந்த கழிவுகள் இருக்கு பாருங்க, 1000 வருஷம் ஆனாலும் கதிர்வீச்சுகள் இருந்துகிட்டே இருக்கும். அவ்வளோ டேஞ்சரானது. அதனாலதான் அதிகமாக அதை ப்ரொப்போஸ் பண்ணாமல் இருந்துகிட்டு இருக்காங்க. அமெரிக்கா என்ன பண்ணுச்சு, யார் இழிச்சா வாங்கன்னு பார்த்து நம்ம தலையில் அது கட்டியிருக்குது, நம்ம நாட்டு மேல. இவங்களும் வாங்கி எல்லா இடத்துலையும் வைக்கிறதுக்கு உண்டான வேலையை பார்த்து செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது தேவை. அது வந்துட்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய அளவிற்கு மின் உற்பத்தியை பெருக்குவதற்கு அது தேவை. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய கழிவுகள் பூமிக்கும் மனித இனத்திற்கும் மிகப்பெரிய அழிவுகளை ஏற்படுத்தக்கூடியது. அந்த கழிவுகளை என்ன செய்யலான்னு ஆய்வு செய்யுங்க. வாங்க வாங்க, முன்னால வாங்க, ரிசர்ச் ஈடுபடுங்க. ஒரு டிகிரியை வாங்கி வச்சுக்கிட்டே நான் படிச்சுட்டேன் அப்படின்னு சொன்னா அது இது ஏதாவது சாதிக்க முடியுமாட்டா? முடியவே முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த உலகத்தில் வெற்றி பெற வேண்டும் என்றால் ஒரு துறையில் ஆழ்ந்த நுண்ணறிவு தேவை. எந்த துறையை நீங்க தேர்வு செய்றீங்களோ அதுல A to Z ஆழ்ந்த நுண்ணறிவு தேவை. அப்படி இருந்தா தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய போட்டி நிறைந்த உலகத்தில் வெற்றி பெற முடியும். அதனால பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறவங்க எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி படிங்க, பிஎஸ்சி பிசிக்ஸ் படிக்கிறவங்க எம்எஸ்சி பிசிக்ஸ், நியூக்ளியர் பிசிக்ஸ் நீங்க படிக்கலாம். பிஹெச்டி பண்றவங்களுக்கு அரசே வாய்ப்புகள் அளிக்கிறது, எல்லா வகையான உதவிகளையும் செய்கிறது. அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. காற்றாலை, சூரிய ஒளி, நியூக்ளியர், இன்னும் பயோஃபியூல்ஸ் இருக்கிறது. இன்னும் அதில் பல வடிவங்களில் வந்துகிட்டு இருக்குது. அதனால ரினியூவபிள் எனர்ஜி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்தியாவே முழுமையாக அரவணைத்து அவர்களை உச்ச நிலையில் வைத்து அவர்களுக்கான வேலை வாய்ப்புகளையும் ஊதியத்தையும் வழங்குவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. இது அல்லாமல் அரபு நாடுகளிலே பல வகையான வாய்ப்புகள் பெருக இருக்கிறது. அது என்ன மாற்றம்? அரபு நாடுகளிலே என்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது? நான் சொன்ன இந்த துறைகளுக்கே அரபு நாடுகளிலேயே அற்புதமான வாய்ப்புகள் உருவாகி கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் இன்னும் என்னென்ன வாய்ப்புகளை அரபு உலகம் அள்ளி தரப்போகிறது என்பது குறித்தும், அங்கே என்ன மாற்றங்கள் நிகழ இருக்கிறது என்பது குறித்தும், இன்னைக்கு போற மாதிரி இல்லாம இன்னைக்கு கல்யாணம் பண்ணி 1 மாசம் 2 மாசத்துல பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் விட்டுட்டு போய் 2 வருஷம் 3 வருஷம் இருந்துட்டு மார்க்கத்துக்கு விரோதமான வேலைகள், விரோதமான செயல்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இன்றைய காலத்தை மாற்றி பாசிட்டிவா குடும்பத்தையும் கூட்டிக்கிட்டே போ, குடும்பத்தோட போய் செட்டில் ஆகிறதுக்கு என்ன வழிமுறைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்கள் நாம் பார்க்க இருக்கிறோம். அப்படி குடும்பத்துடன் போகின்ற நேரத்தில் பெண்களுக்கான வேலை வாய்ப்புகளும் அங்கே பெருகி கொண்டிருக்கிறது. இங்க இருந்து போற நம்ம பொண்ணுக்கும் அங்க நல்ல வேலை வாய்ப்பு இருக்குது, பாதுகாப்பான வேலை வாய்ப்புகள் இருக்கிறது, நல்லா சம்பாதிக்க முடியும், பலருக்கு வழிகாட்ட முடியும், பலருக்கு உதவி செய்ய முடியும். அவங்களையும் அங்க அழைத்து குடும்பத்தோடு செட்டில் ஆகிறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. இதனுடைய இந்த வளைகுடா நாடுகளில் ஏற்பட போகின்ற முக்கியமான மாற்றத்தை நாம் பார்ப்பதற்கு முன்பு அந்த மாற்றங்கள் வளைகுடா நாடுகளில் எப்படி இந்த அளவிற்கு செல்வம் உருவானது என்பது குறித்து வரலாற்றிலே நடந்த முக்கியமான ஒரு சில விஷயங்களை பார்க்கின்ற நேரத்தில் இனி ஏற்பட போகின்ற மாற்றத்திற்கு ஏற்ப எப்படி நம்மை நாம் தயாரித்துக் கொள்வது, எப்படி தயார்படுத்துவது, அந்த மாற்றத்தினால் ஏற்படக்கூடிய பலன்களை எப்படி நம் குழந்தைகளை பெற வைப்பது என்பது குறித்து நம்மால் ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர இயலும். அதன் அடிப்படையில் 1935 இரண்டாம் உலகப் போர், ஏறக்குறைய இரண்டாம் உலகப் போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் அரபு மண்ணில், அதாவது இந்த 6 அரபு நாடுகள் என்று சொல்லக்கூடிய இந்த அரபு மண்ணில் எண்ணெய் வளம் கீழே பூமியிலே இருப்பதாக அரசல் புரசலாக மேலை நாடுகளிடம் ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டது. அந்த இரண்டாம் உலகப் போர் நடந்துகிட்டு இருக்க நேரத்திலேயே அரபு மண்ணில் வந்துட்டு ஒரு வேளை இருக்கலாம், அங்கு கச்சா எண்ணெய் இருக்கலாம், எரிவாயு இருக்கலாம் அப்படிங்கிற செய்தி அரசல் புரசலாக இருந்தது. 35க்கு பிறகு 1935க்கு பிறகு விரிவான ஆய்வுகளிலே ஈடுபட தொடங்கியது அமெரிக்க நிறுவனங்களும்
இன்னும் பிரிட்டன் நிறுவனங்களும் ஆய்வுகளிலே ஈடுபட தொடங்கினார்கள். ஆய்வுகளிலே ஈடுபட்டு 1935-36களிலே முதலாக எண்ணெய் வளம் சவுதி அரேபியாவில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு முன்பே பஹ்ரைன் போன்ற நாடுகளில் சிறிய அளவிற்கு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் கூட பெரிய அளவிற்கான அந்த கச்சா எண்ணெய் வளம் தமாமில், சவுதி அரேபியாவினுடைய தமாமில் கண்டுபிடிக்கப்பட்டது. அதற்கு பிறகு இந்த கண்டுபிடிக்கப்பட்ட செய்தி உலகெங்கும் மிகப்பெரிய அளவிற்கு பரவியது. அதாவது அடுத்து வரக்கூடிய ஒரு 100 ஆண்டுகள், 150 ஆண்டுகள், 200 ஆண்டுகளுக்கு உலகத்திற்கு தேவையான அவ்வளவு எரிபொருளையும், உலகத்திற்கு தேவையான அந்த பெட்ரோலியம் சார்ந்த பொருட்களையும் தரக்கூடிய அளவிற்கான வல்லமை, தரக்கூடிய அளவிற்கான அளவுள்ள அந்த கச்சா எண்ணெய் அரபு மண்ணுக்கு அடியில் பூமியிலே கிடக்கிறது என்கின்ற பரபரப்பாக பேசப்பட்டது. 2ஆம் உலக யுத்தம் முடிந்தவுடன் அமெரிக்க அதிபர் ரூஸ்வெல்ட் அவர்கள் நேரடியாக செங்கடலுக்கு வந்து சவுதி மன்னர் சவுதையும் அழைத்து வந்து போர்க்கப்பலிலே வைத்து உடனடியாக ஒப்பந்தத்தை செய்து கொண்டார். ரூஸ்வெல்டும் சவுதும் வச்சு ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டாங்க. உங்களுக்கு ஒன்று நீங்கள் கவலைப்படாதுங்க சவுது பாய், அங்கே என்ன இருக்குதோ அதை எடுத்து பியூரிஃபை பண்ணி தர வேண்டியது எங்களுடைய பொறுப்பு, அதுக்கு உங்களுக்கு இவ்வளவு ரூபா நாங்கள் தர்றோம் அப்படின்ற ஒரு நீண்ட கால அடிப்படையிலே ஒரு ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அதற்கு பிறகு தமாமில் வைத்து அந்த எண்ணெய் வளம் தோண்டி எடுக்கப்பட்டது. இவர்கள் எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய அளவிற்கு இருந்தது. நினைச்சு கூட பார்க்கல இந்த அளவுக்கு இருக்குமா அப்படின்னு சொல்லி. அப்ப அதுவரையிலும் ஒட்டகங்களிலும் குதிரைகளிலும் கழுதைகளிலும் தங்கள் வாழ்வோடு பின்னி பிணைந்திருந்த மக்கள், அரபு மக்கள், மலைகளிலே வாழக்கூடிய மக்களாக, காடுகளிலே வாழக்கூடிய மக்களாக இருந்த மக்கள், குறிப்பிட்ட ஒரு சில பகுதிகள் மட்டும் வியாபார கேந்திரமாக இருந்த அரபு நிலப்பரப்பு 1935ற்கு பிறகு திடீரென்று வீறு கொண்டு எழுந்தது. பொருளாதாரம், கல்வி அறிவு இல்லாமல், தொழில்நுட்ப வளர்ச்சி இல்லாமல், எந்த விதமான இயந்திர கண்டுபிடிப்புகளும் இல்லாமல் திடீரென்று பொருளாதாரம் உருவானது. அமெரிக்க நிறுவனங்கள் அந்த எண்ணெய் வளத்தை எடுத்து அதற்கு மானியமாக ஒரு சில தொகையும் கொடுக்க தொடங்கியதற்கு பிறகு அரபு நாடுகளில் அன்றைக்கு அரசர்களாக இருந்தவர்கள், சவுதியுடைய குடும்பம், சவுதி அரேபியாவிலும் சரி மற்ற இடங்களிலும் இருந்தவர்களும் சரி, கொஞ்சம் கொஞ்சமாக பொருளாதாரம் வந்து குவிய தொடங்கியது. 1950ற்கு பிறகு இன்னும் வேகமாக பல இடங்களிலும், சவுதி அரேபியாவுடைய பல இடங்களிலும், இன்னும் கத்தாரிலும், பல்வேறு இடங்களிலும், யுஏயிலும், ஒமான்ல பல இடங்களிலும் எண்ணெயும் எரிவாயுவும் தோண்டி எடுக்கப்பட்டதற்கு பிறகு பொருளாதாரம் வந்து குவிய தொடங்கியது. பொருளாதாரம் குவிய தொடங்கியவுடன் பல்வேறு பணிகளுக்கு, அங்கே அடிப்படையாக செய்ய வேண்டிய பணிகளுக்கு, முதலாவதாக இந்த எண்ணெய் நிறுவனங்களிலே பணியாற்றக்கூடிய பணிகளுக்கும், இன்னும் பல்வேறு விதமான பணிகளுக்கும் அடிப்படையில் செய்ய வேண்டிய இந்த கூலி வேலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான பணிகளுக்கு அதிகமான ஆட்கள் தேவைப்பட்டார்கள். 1950, 60, 65 என்னாச்சு, இந்த செய்தி வந்து இந்தியாவுக்கு வந்த உடனேயும் இந்தியாவோடு, இந்திய நிலப்பரப்போடு அதிகமான தொடர்புகளை வைத்திருந்த பகுதி கேரள பகுதி. அப்ப கேரளாவுக்கு அந்த செய்தி வந்தோடனே கேரள முஸ்லிம்கள் இதை உடனடியாக பயன்படுத்தி கொண்டார்கள். காரணம், இயற்கையிலே வர்த்தக ரீதியான பலாயிரம் வருஷமா அவங்களுக்கு வந்து வர்த்தக ரீதியாக அரபு மண்ணோடு தொடர்புடைய மக்கள். அரபு மொழி வளமான மொழியாக கேரளாவிலே பேசப்படுகிறது. அரபு மொழி, எல்லோரும் அரபு மொழி தெரிந்தவர்களாக இருக்கிறார்கள். மொழியும் தொடர்போடு இருக்கிறார்கள், அந்த மக்களோடும் தொடர்போடு இருக்கிறார்கள். அதன் காரணமாக அந்த கேரளாவில் இருந்து அதிகமான மக்கள் வேலை வாய்ப்புகளை தேடி அதிகமான வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய பகுதியாக அரபு மண் மாற தொடங்கியதுக்கு பிறகு புலம்பெயர்ந்து செல்கிறார்கள். இந்த செய்தி கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுக்கு வருது. எப்படி இந்த மக்கள் அங்க போனாங்க பாருங்க, அது எப்படி அந்த வேலை வாய்ப்பை கொடுத்துச்சுன்னு பாருங்க. அப்ப தமிழ்நாட்டில் அன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கொழும்பு முக்கிய கேந்திரமாக இருக்கிறது. கடற்கரை ஓரத்தில் பார்த்தீங்கன்னா, இன்னும் கடற்கரையோரம் கடைசி வரைக்கும், கன்னியாகுமரி வரைக்கும், இந்த பக்கம் சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்குமான கிழக்கு கடற்கரை சாலையில் வாழக்கூடிய மக்கள் பெருவாரியாக பொருளீட்டுகின்ற முக்கிய கேந்திரமாக மல்லிகை கடை, தேங்காய் மில்லு, இந்த மாதிரியான கொழும்பிலே வைத்து கொழும்புக்கு செல்லக்கூடிய மக்களாக இருந்து வந்த காலம் அந்த காலம். கொழும்பிலிருந்து பொருளீட்டுகின்ற அதுதான் முக்கிய கேந்திரமாக இருந்தது. இந்த 1965ற்கு பிறகு கேரள மக்கள் சென்றதை தொடர்ந்து தமிழகத்தில் இருந்தும், குறிப்பா நான் நினைக்கிறேன் லெப்பகுடி காட்டிலேருந்து தான் ஃபர்ஸ்ட் கல்ஃபுக்கு போன மக்களா இருப்பாங்க, வளைகுடா நாடுகளுக்கு, திருச்சி மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், லெப்பகுடி காட்டிலிருந்து. அப்ப அந்த 1965ற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அரபு நாடுகளை நோக்கி மக்கள் புலம்பெயர்ந்து சென்றார்கள்.
அங்கே முதலில் தொழிற்சாலைகள், எண்ணெய் துறப்பன தொழிற்சாலைகளும் எண்ணெய் எடுக்கின்ற தொழிற்சாலைகளும் அரபு மண்ணிலே முதலில் உருவானது. பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டிடங்களை கட்டுவதற்கு, அதற்கு தேவையான கட்டிடங்களை கட்டுவதற்கு தயாரானார்கள். பணம் வந்து சேர 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 கட்டிடங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுறாங்க. கட்டிட தொழிலாளர்கள் அதிகமாக தேவைப்படுகிறார்கள். பிறகு கட்டிடம் தொழில் சார்ந்த இன்னும் பிற தொழிலில் ஈடுபடக்கூடிய மக்கள் அதிகமாக அவர்கள் அரபு நாடுகளுக்கு தேவைப்படுகின்றார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படியான மக்கள் செல்ல தொடங்கினார்கள். இந்த செய்தி தமிழகத்தில் பரவனோனி தஞ்சை, திருவாரூர், நாகை மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், பல மாவட்டங்களில் இருந்தும் அதிகமான மக்கள் அரபு நாடுகளை நோக்கி படையெடுத்து சென்றார்கள். அப்படி சென்று தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. 1980ற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய மாற்றம் அரபு மண்ணிலே ஏற்படுகிறது. அதாவது அது வரைக்கும் அந்த எண்ணெய் கிடைச்ச 1950லேருந்து 80 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்துகிட்டு இருந்த பணம் சேர 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 பிறகு பணம் வந்ததற்கு பிறகு அந்த மக்கள் பல வெளிநாடுகளுக்கும் செல்ல தொடங்கினார்கள். 65க்கு அப்புறம் பல நாட்டுக்கும் போனாங்க. பல நாட்டுக்கும் போய் அந்த நாடு மாதிரியே நம்ம நாட்டை மாற்றணும், அவங்க செய்கிற மாதிரியே நம்மளும் செய்யணும். அப்போ பலவிதமான தொழில்நுட்பங்களை நம்ம சேர்க்கணும், பல தொழிற்சாலைகளை உருவாக்கணும், உலக நாடுகளோடு போட்டி போட்டு நாமும் வர வேண்டும் என்கின்ற சிந்தனை அரபு அரசர்களிடம் வர தொடங்கியது. அப்போ என்ன பண்ணாங்க அப்படின்னா, டெக்னாலஜி ரீதியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற நேரத்தில் இன்னும் அந்த 1970-80 பார்த்தீங்கன்னா எண்ணெய், கச்சா எண்ணெயுடைய விலை உச்சத்துக்கு சென்றது. இந்த ஆயில் கிரைசிஸ் 1973 ஆயில் கிரைசிஸ், இஸ்ரேலுக்கும் அரபு நாடுகளுக்குமான போர், அதனை தொடர்ந்து எண்ணெயை ஒரு ஆயுதமாக அரபு நாடுகள் பயன்படுத்தியது. அப்போ அந்த நேரத்தில் உச்சத்துக்கு போயிடுச்சு ரேட்டு உச்சத்துக்கு போனோடனே செல்வம் வந்து குவிய ஆரம்பிச்சு என்ன பண்ணாங்க, பல துறைகளிலும் முதலீடு செய்து தொழிற்சாலைகளை பெருக்கினார்கள். இன்னும் டெக்னாலஜி, புதிய புதிய தொழில்நுட்பங்கள், டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரி பல விஷயங்களையும் கொண்டு வந்து நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முனைப்பு காட்டியவுடன் அந்த நேரத்தில் 1980-85 அதுவரைக்கும் தொழிலாளர்கள் மட்டுமே 90 விழுக்காடு இந்தியாவிலிருந்தும் இந்திய துணை கண்டத்தில், இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ்லேருந்து போயிட்டு இருந்தவங்க இந்த 80-85க்கு அப்புறம் தொழில்நுட்ப வல்லுநர்களுடைய தேவை அதிகரித்தது. அந்த நேரத்தில் நம்ம மக்கள் என்ன பண்ணிட்டாங்க, தமிழகத்தில் வாழக்கூடிய மக்கள் அந்த தொழில்நுட்ப அறிவு பெற்று செல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனைக்கு செல்லாமல் கண்மூடித்தனமாக ஒருத்தர் போய் இப்போ தஞ்சாவூர்லேருந்து ஒருத்தர் போறாருன்னு வச்சுங்களேன், போய் ஒரு கம்பெனியில், கிளீனிங் கம்பெனியில் வேலை செய்கிறாருன்னா அவர் ஊரில் உள்ள 10-20 பேர்த்து எடுத்து விட்டுருவார். படிச்சுக்கிட்டு இருந்த பசங்களையெல்லாம் எடுத்து விட்டுருவாங்க. எல்லாத்துக்கும் விசா கொடுத்து உடனே அப்போ விசா வியாபாரம் பெரிய அளவுக்கு நடந்துச்சு. 50,000, 30,000, 40,000, 50,000 இங்கேருந்து போய் பம்பாயில் போய் 10 நாள் தங்குறது, 15 நாள் தங்குறது, அதில் 2-3 பேர் ஃப்ராடு பண்ணுறது, பம்பாய்க்கு போயிட்டு திரும்பி வர்றது, இந்த சண்டையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனாலும் தொழில்நுட்ப வல்லுநர்கள் அங்கே அதிக அளவிற்கு தேவைப்படுகின்றார்கள். அதிகமாக குவிந்து வருகின்ற நிதியை ஆளுமை செய்யக்கூடிய எக்கனாமிக்ஸ் படித்தவர்கள், காமர்ஸ் படித்தவர்கள் அதிக அளவிற்கு தேவைப்படுகிறார்கள் என்ற செய்தி பரவலாக வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தமிழகத்திலே வாழ்ந்த முஸ்லிம் சமூகம் இந்த ஏற்கனவே சென்ற மக்கள் என்ன வேலையை செய்து பொருளீட்டுக் கொண்டிருக்கார்களோ அதை பார்த்து இவர்கள் படிப்பை பாதியில் நிறுத்திவிட்டு, வேலையை விட்டுவிட்டு, இன்னும் விவசாயத்தை விட்டுட்டு, ஆடு மாட்டை வித்துட்டு, பொண்டாட்டி கழுத்து கடந்த நகையெல்லாம் வித்துட்டு, எல்லாத்தையும் வித்துட்டு அதை நோக்கி அந்த அடிப்படை வேலை செய்வதற்கே புலம்பெயர்ந்து சென்றார்கள். 1990க்கு அப்புறம் இன்னும் வீறு கொண்டு எழுந்தன அரபு நாடுகள். இன்னும் வீறு கொண்டு எழுந்து பல துறைகளிலும் முதலீடு செய்தார்கள். பலவிதமான புதிய ஆய்வுகளிலே ஈடுபட தொடங்கியது. இன்னும் சர்வீஸ் செக்டார் என்று சொல்லக்கூடிய சேவை துறைகள் பெருக ஆரம்பிச்சு. பேங்கிங், டெலிகம்யூனிகேஷன், இந்த மாதிரியான சர்வீஸ் செக்டார் பெரிய அளவிற்கு உருவாக தொடங்கியது. இன்னும் எண்ணெய், அந்த கச்சா எண்ணெய், அது சார்ந்த பொருட்கள், ரசாயன உரங்கள், அந்த பெட்ரோலியம் பை ப்ராடக்ட்ஸ் இருக்கு பாருங்க, அது சார்ந்த தொழிற்சாலைகள் பெருக தொடங்கியது. இப்படி பெருக தொடங்கியவுடன் உலகத்திற்கான ஏற்றுமதி, இறக்குமதி என்று பல வடிவங்களிலும் ஈடுபட தொடங்கியதற்கு பிறகு இன்னும் அதிகமாக தொழில்நுட்ப வல்லுநர்கள், உயர்கல்வி படித்தவர்கள், ஆய்வு நிலை வரைக்கும் சென்றவர்கள் தேவைப்பட்டார்கள். அந்த நேரத்திலும் முஸ்லிம் சமூகம் விழித்துக் கொள்ளவில்லை. 2 முக்கியமான மாற்றங்கள். ஒன்று 1980 ஒரு மாற்றம், அதாவது தொழிற்சாலை ரீதியாக, தொழில்நுட்ப ரீதியாக, மக்களுடைய மனநிலை ரீதியாக, இன்னும் அரபு மன்னர்களுடைய அந்த, அதாவது உலக மாற்றத்திற்கு ஏற்ப, உலக நாடுகளுக்கு ஏற்ப நம் பகுதிகளையும் நமது நாட்டையும் வளப்படுத்தி கொண்டு செல்ல வேண்டும், அதை மேம்பட்ட பகுதியாக மாற்ற வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே 1980களிலே மிகப்பெரிய சில திட்டங்களை தீட்டி அதன் அடிப்படையில் அதிகப்படியான முதலீடுகள் செய்யப்பட்ட காலம் ஒரு காலம் 1980. 10 ஆண்டுகள் கழித்து 1990 வளைகுடா யுத்தங்கள் அப்படி என்று சில அரசியல் ரீதியான பிரச்சனைகள் நடைபெற்றாலும் கூட அவர்களுடைய அதிகப்படியான முதலீடுகள், காரணம் கச்சா எண்ணெயினுடைய விலை ஏற தொடங்கியவுடன் கீழ் திசை நாடுகள் இருக்கு பாருங்க, அதாவது அரபு மண்ணில் எண்ணெய் வளம் கண்டுபிடிப்பதற்கு முன்னால்
பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளிலும் அமெரிக்காவிலும் தான் வந்து கார்கள் அதிகமாக ஓடக்கூடிய, வாகனங்கள் அதிகமாக ஓடக்கூடிய, உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு காட்சி இருந்தது 1950க்கு முன்னால. அரபு மண்ணில் எரிவாயு, கச்சா எண்ணெயும் எரிவாயும் கிடைக்க தொடங்கியதற்கு பிறகு வளரும் நாடுகள், கீழ்திசை நாடுகள், ஆசிய நாடுகளிலே அதிகப்படியான வளர்ச்சி ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பாக அமைந்தது. இந்த அரபு மண்ணில் அந்த கச்சா எண்ணெய் கண்டுபிடிப்பு, அதை எடுத்தது, கச்சா எண்ணெய் அதிக அளவிற்கு எடுத்தது இந்தியா போன்று, இந்திய துணைக்கண்டம் போன்று பல நாடுகளிலும் மிகப்பெரிய அளவுக்கு வாகன ரீதியாக பல்வேறு வடிவங்களிலும் எரிசக்தியினுடைய தேவையை பூர்த்தி செய்தது இந்த அரபு மண்ணில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த எண்ணெய் வளம். அப்ப 1980 ஒரு மாற்றம், பிறகு 1990 தொழில்நுட்ப ரீதியாக, டெக்னாலஜி ரீதியாக அவர்கள் பல துறைகளிலும் முதலீடுகளை செய்தார்கள். அதன் அடிப்படையில் பல உலக நாடுகளுடைய நிறுவனங்கள் வளைகுடா நாடுகளிலே தொடங்கப்பட்டது. இன்னும் அந்த ரியல் எஸ்டேட் துறைகள், அந்த துறை மிகப்பெரிய அளவிற்கு வளரத் தொடங்கியது. இப்படி இரண்டு முக்கியமான பருவம் 1980 1990 ஏற்பட்ட மாற்றத்தையும், அந்த மாற்றத்திற்கு ஏற்ப அரபு நாடுகள் செய்த முதலீடு, அதற்கு ஏற்ப தேவைப்படுகின்ற தொழில்நுட்ப வல்லுநர்களையும் தயாரிப்பதற்கும் தயாராகிக் கொள்வதற்கும் தமிழக முஸ்லிம் சமூகம் பின்தங்கியது. அதை கண்டுகொள்ளவே இல்லை. இப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டு வருது. கொஞ்சம் பொறுத்திருந்து, ஒரு 10வது படிக்கிற பையன், 12வது படிக்கிற பையன் வந்து அவனுக்கு வந்து உழைக்கிற சக்தி 16 வயசு 17 வயசுல கொஞ்சம் வேலை செய்யற சக்தி வந்துன்னு வச்சுங்களேன். அது ஏற்கனவே அவர் போய் கிளினிக் வேலை பார்க்குறாரு, ஆஃபீஸில் கிளீனிங் வேலை பண்ணுறாரு, மெசேஞ்சராக ஒர்க் பண்ணுறாரு, இன்னும் பல வேலைகள் அந்த அடித்தட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. அவர் மாதம் ஒரு 5000 ரூபாய் 10000 ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னு பார்த்த உடனேயும் கொஞ்சம் அரும்பு மீசை முளைச்ச உடனேயும் பிடிச்சி அனுப்பிச்ச காட்சியத்தை நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டு முக்கியமான பருவங்களிலும் கொஞ்சம் பொறுத்திருந்து படிக்கக்கூடிய மாணவர்களை தொழில்நுட்ப ரீதியாக அவனை படிக்க வச்சு அனுப்பிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, இன்னைக்கு முக்கியமான துறைகளில், அரபு நாடுகளில் முக்கியமான துறைகளில் ஆளுமை செய்கின்ற ஒரு மக்களாக முஸ்லிம் சமூகம் மாறி இருக்கும். அரபு நாடுகள் அந்த எண்ணெய் வளம் கண்டுபிடிக்கப்பட்டு அரபு நாடுகளிலே செல்வம் குவிய தொடங்கிய செய்தி உலக அளவில் பரவுனுச்சு பாருங்க. அது எந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்துச்சுன்னா, அந்த மக்கள் மனநிலைகள் மாற தொடங்கியது. ஏன்னா அந்த 1950 எண்ணெய் வளம் பெரிய அளவுக்கு எடுத்தாங்க. அதுக்கப்புறம் 60-65 விமானங்கள்லாம் வந்து சேர ஆரம்பிச்சிச்சு. பல நாடுகள்லேருந்து விமானங்கள் வந்துச்சு, பல நாடுகள்லேருந்து தொழில்நுட்ப வல்லுநர்கள் வந்தாங்க. அப்புறம் அரபு நாடுகளிலிருந்தே பல முக்கியமான படித்து வரக்கூடிய இளைஞர்களை பிடித்து உலகின் பல்வேறு பகுதிகளுக்கும் அனுப்பி அங்கே பட்டம் பெற்று கல்வி அறிவை பெற்ற மக்களாக மாற்றிக்கொண்டிருந்தார்கள். இப்படி வெளிநாடுகளோடு தொடர்பு ஏற்பட்ட மக்கள் போயிட்டு வரவனே இவங்களும் வெளிநாடுகளுக்கு போயிட்டு பல இடங்களையும் பார்த்து வந்தோன்னு என்ன ஆச்சுன்னா, இவங்களுடைய மனநிலை மாற ஆரம்பிச்சிச்சு. மனநிலை மாற ஆரம்பிச்சவனு என்ன பண்ணாங்க, ஐரோப்பிய நாடுகளில் உற்பத்தி செய்யக்கூடிய உலகத்தில் முக்கியமான வளர்ந்த நாடுகளில் உற்பத்தி அரபு மண்ணை மையமாக வைத்தே உற்பத்தி செய்தார்கள். இப்போ முக்கியமான ஒரு கார் கம்பெனி, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கார் கம்பெனியா இருக்கட்டும், அது எந்த கம்பெனியா இருக்கட்டும், அவங்க என்ன முக்கியமான அவங்க தயாரிப்பெல்லாம் எதை மையமாக வச்சுன்னு பார்த்தீங்கன்னா அரபு மண்ணை மையமாக வச்சே தயாரிச்சாங்க. பெரிய ஏன்னா அரபு குடும்பம் வந்து 15 புள்ள 16 புள்ள 20 புள்ள 25 பிள்ளைகளோடு இருக்கும். அப்படியே ஒரே கூட்டமாக இருப்பாங்க. அப்போ அவங்க எல்லாத்தையும் அள்ளி போட்டுட்டு போறாங்க. பெரிய லெவலுக்கான வேன் தயாரிக்கணும், பெரிய லெவலுக்கான கார் தயாரிக்கணும் சொல்லி அரபு நாடுகளை மையமாக வைத்தே கார்கள் உற்பத்தி செய்யப்பட்டது. பிறகு அந்த மக்களிடம் கலாச்சார மாற்றம் ஏற்பட்டதற்கு பிறகு நம்மளும் வெள்ளையா இருக்கணும், அழகா இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு சிந்தனை வந்தோன்னே அந்த சிந்தனையை வேண்டுமென்றே பரப்பினார்கள். அந்த சிந்தனை வந்தோன்னு என்னாச்சுன்னா, உலக நாடுகளில் தயாரிக்கப்படுற ஷாம்பு எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுனாங்க. ஃபேஸ் கிரீமை கொண்டு வந்து கொட்டுனாங்க, ஹேர் ஆயிலை கொண்டு வந்து கொட்டுனாங்க. இன்னைக்கு நீங்க போய் பாருங்க, அரபு நாடுகள் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் அரபு நாடுகளில் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு நீங்க போனீங்கன்னா இன்னைக்கு நிலைமை எப்படி இருக்குதுன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட் நீங்க போனீங்கன்னா இந்த ஷாம்புலேயே ஒரு 100 வகை இருக்கும், இந்த ஃபேஸ் கிரீம்ல ஒரு 100 வகை இருக்கும், இன்னும் ஹேர் ஆயிலில் ஒரு 100 வகை இருக்கும், சென்ட் வகையில் 100 வகை 200 வகை. முட்டை இருக்கு பாருங்க, முட்டை, நாட்டுக்கோழி முட்டை நம்ம ஒரு முட்டையை தான் பார்த்துருக்கிறோம், நாட்டுக்கோழி முட்டை. இந்த நாட்டுக்கோழி முட்டையே 5 ரகமாக வச்சிருக்கிறான். அதுல இன்னும் இந்த கோழி எல்லா உலகத்துல என்ன தயார் பண்ற அவ்வளதையும் கொண்டு வந்து கொட்டக்கூடிய ஒரு காட்சியாக அரபு மண் கடந்த 30-35 ஆண்டுகளாக மாறி போயிருக்கிறது. காரணம் என்னன்னா, பணம் ஜாஸ்தியா இருக்குதுல்ல, வாங்கும் திறன் அதிகமாக உள்ளடக்கிய மக்களாக இந்த அரபு நிலப்பரப்பு மாறி போயிருக்கிறது. இப்போ இந்த வாய்ப்புகளையும், இத்தகைய வாய்ப்புகளையும், இப்படி மாறிப்போன சூழலையும் கூட உணராத ஒரு சமூகமாக தமிழகத்தில் வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் இன்றைக்கும் பெருமளவிற்கு அந்த அடிப்படை வேலையை மையமாக வைத்தே சென்று கொண்டிருக்கின்ற ஒரு காட்சியை பார்த்து வருகின்றோம். ரொம்ப ஒரு சில பேர் மட்டும்தான் போய் கொஞ்சம் நல்ல வேலையில் இருக்கக்கூடிய, நல்ல வேலைக்கு போகணும், நம்மளை நாமே தயார்படுத்திக்கிட்டு போகணும்,
அந்த தேவைக்கேற்ப திறனை உயர்த்தி கொண்டு நாம் செல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனை ரொம்ப ஒரு சில பேர்த்திட்ட மட்டும்தான் இருக்கு. அதே மாதிரி அங்க போய் தொழில் செய்தவர்களை விரல் விட்டு எண்ணி விடலாம். ஆனால் கேரளாவிலிருந்து சென்றவர்கள் அந்த ஏற்கனவே அவர்களுக்கு இருந்த தொடர்பு, வரலாற்று தொடர்பு, அது இல்லாமல் அரபு மொழி வளம், இயற்கையிலேயே கேரள மக்களிடம் அரபு மொழி வளமாக இருந்ததனுடைய விளைவாக அங்கே சென்றவுடன் அவர்களுக்கு அது ஒரு இணக்கமான பகுதியாக தங்களுடைய மண் போல அவர்கள் அதை பாவித்து தொழில் ரீதியாக வளப்படுத்தி கொண்டார்கள். இன்னைக்கும் பாருங்க, பல முக்கியமான தொழிலிலே ஈடுபடக்கூடியவர்கள் கடை வியாபாரம் வச்சு பெரிய கடைகள், சின்ன கடைகள் என்று நீங்கள் கல்ஃபில் எங்கே போனாலும் ஹோட்டலை பார்க்கலாம். எந்த ஹோட்டலுக்கு போனாலும் சரி, அங்கே மலையாளி ஹோட்டலாக இருக்கும். அப்போ அந்த அளவிற்கு அவர்கள் தங்களுடைய பகுதியாக மாற்றிக்கொண்டு அதை தங்களை பலப்படுத்திக் கொள்வதற்கு அரபு மொழி ஒரு முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது. ஆனால் இன்றைய சூழலிலும் கூட தமிழகத்திலே வாழக்கூடிய முஸ்லிம் சமூகம் அரபு நாடுகளை நோக்கி புதிய புதிய பகுதிகளிலிருந்து பயணமாகி கொண்டிருக்கிறார்கள். முன்னாலெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவிலேருந்து விவசாயம், வேளாண்மை சார்ந்த பகுதிகளிலே, வேளாண்மை அதிகமாக நடக்கக்கூடிய பகுதிகளிலே வாழக்கூடிய மக்கள் எங்கேயும் வெளிநாட்டுக்கெல்லாம் போக மாட்டாங்க. ஆனால் அந்த மக்கள்கிட்ட கூட இன்னைக்கு அரபு நாட்டுக்கு போயிடுறது நல்லது என்பது போல சிந்தனைகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் தங்களை திறன் உயர்த்தி கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற சிந்தனை வராமல் அடிப்படை வேலையை நோக்கியே சென்று கொண்டிருக்கிறார்கள். இது எந்த அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு தெரியுமா? எவ்வளவு, அதாவது வாழ்க்கையினுடைய முக்கியமான ஒரு அம்சமாக இருக்கக்கூடிய இளமை பருவத்தை எல்லாம் தொலைத்து விட்டு 2 ஆண்டுகள், 3 ஆண்டுகள், 4 ஆண்டுகள், 5 ஆண்டுகள் என்று குடும்பத்தை பிரிந்து, குழந்தைகளை பிரிந்து, உற்றார் உறவினரை பிரிந்து அங்கேயே வாழக்கூடிய ஒரு காட்சி அதிகமாக நடைபெறக்கூடிய ஒரு பகுதியாக சென்று போயிருக்கிறது. முஸ்லீம்கள் அதிகமான வாழக்கூடிய பகுதிகள் தமிழகத்தினுடைய பல மாவட்டங்களையும் பார்க்கலாம். இதனால் என்னென்ன பிரச்சனைகள், மன ரீதியாக, பண ரீதியாக, சிந்தனை ரீதியாக பல்வேறு பிரச்சனைகள், பெண்களுக்கு அதிகமான பிரச்சனைகள் இதன் மூலமாக இழைக்கப்படுகிறது. என்ன காரணம்? அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் காட்டித்தராத வழிமுறை. பொருள் ஈட்டுவதற்கு அதிகம் இங்கேயே ஏராளமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகத்திலே இந்தியாவில் இல்லாத மக்கள் கிடையாது, இந்தியாவில் இல்லாத வேலை வாய்ப்புகள் கிடையாது. ஆனால் அதிகமாக சம்பாதிக்கணும், அவர் போய் சம்பாரிச்சுட்டு வந்துட்டார், இவர் போய் சம்பாரிச்சுட்டு வந்துட்டார், பக்கத்து வீட்டுக்காரர் போயிட்டார், அடுத்த வீட்டுக்காரர் போயிட்டார் என்பதற்காக பொண்ணு கொடுக்கிறதே வெளிநாட்டு மாப்பிள்ளைக்கு தான் கொடுப்போம் என்கின்ற சிந்தனை மாறியதனுடைய விளைவாக கல்யாணம் பண்ணி 6 மாதம் 10 நாள் 15 நாள் 1 மாதம் 6 மாதம் விட்டு போய் 2 வருஷம் 3 வருஷம் கழித்து வரக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் பார்த்து வருகின்றோம். ஒரு 10 வருஷம் 20 வருஷம் இருந்துட்டு வந்தார்னா அவர் வாழ்க்கையிலே இளமை காலத்தில் வாழ்ந்ததே மிஞ்சி போனால் ஒரு 5 மாதங்கள் 6 மாதங்கள் என்ற அளவிற்கு வாழ்க்கையை இழந்து பொருளீட்டிக் கொண்டிருக்கிறது முஸ்லிம் சமூகம். பிழைப்பதற்காக வாழ்க்கையை தொலைத்த சமூகமாக முஸ்லிம் சமுதாயம் மாறி இருக்கிறது. இதை நாம் மாற்றி ஆக வேண்டும். இதை மாற்றுவதற்கு என்ன வழி? அற்புதமான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. மிக அற்புதமான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. 1980களிலே எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ, 1990லே அரபு நாடுகளிலே எப்படி ஒரு மாற்றம் ஏற்பட்டதோ, இப்போ வரக்கூடிய இன்னும் ஒரு 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் அல்லது அடுத்த 2 ஆண்டுகளில் அரபு மண்ணில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் காண இருக்கிறது. மாற்றம் என்றால் சாதாரண மாற்றம் கிடையாது, மிகப்பெரிய மாற்றம் காண இருக்கிறது. அரபு மண் மீண்டும் ஒரு மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் என்பது மிக பிரமிப்பை ஏற்படுத்துகின்ற அளவிற்கான பொருளாதார ரீதியாக முக்கிய கேந்திரமாக மாற இருக்கிறது அரபு நாடுகள். அத்தகைய மாற்றத்திற்கு ஏற்ப நம் குழந்தைகளை தயாரிப்பதற்கு அருமையான வாய்ப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு நம் குழந்தைகளை தயாரிக்கின்ற நேரத்தில் அந்த என்னென்ன வாய்ப்புகள் அங்கே வரப்போகிறதோ அதை மையப்படுத்தி குழந்தைகளை தயாரிக்கின்ற நேரத்தில் ஒரு தலைமுறை சந்தித்த பிரச்சனை அடுத்த தலைமுறை சந்திக்காமல் அவர்கள் சந்திக்க விடாமல் காப்பாற்றுவதற்கு வாய்ப்பாக இருக்கும். அத்தா போனார் 15 வருஷம் 20 வருஷம் 25 வருஷம் வாழ்க்கையை அரபு நாட்டிலே தொலைச்சாரு. மாதம் 5000 ரூபா 10000 ரூபா தான் வாங்கி அனுப்பிச்சாரு. வீட்டில் வந்து நிம்மதியும் கிடையாது, ஒன்றும் கிடையாது, வாழ்ந்ததற்கான சுவடுகளே கிடையாது, வாழ்ந்ததற்கான நினைவுகளே கிடையாது, இளமை கால நினைவுகளே இல்லாமல் போயிருக்கக்கூடிய ஒரு தலைமுறை உருவாகி இருக்கிறது. அதே சோதனைகளையும் அதே வேதனைகளையும் நம்மளுடைய அடுத்த தலைமுறை சந்திக்கக்கூடாது. ஒருத்தர் போய் சம்பாதிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய குழந்தையும் அவருடைய அந்த வாரிசும் அதே மாதிரியான இழப்புகளை அதே மாதிரியான சோதனைகளையும் சந்திக்கக்கூடாது. இதிலிருந்து நாம் மாறுபட வேண்டும், இதிலிருந்து நாம் மாற வேண்டும், மீண்டு எழ வேண்டும். எவ்வளவு நாளைக்கு இந்த சிக்கலே சமுதாயத்தில் அப்படியே நடப்பதற்கு அனுமதிப்பது சொல்லுங்க? இது நம்ம மாறாத வரைக்கும் இது மாற்றத்திற்கான எந்த சமுதாயம் மாறாது. குடும்பம் மாறணும், முதல்ல ஒவ்வொரு தனி மனிதனும் நம்ம மாறணும். ஆக நல்ல வாய்ப்புகள் இருக்கின்ற நேரத்தில் அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டு ஆளுமை செலுத்தக்கூடிய மக்களாக மாறுவதற்கு அவ்வளவு வாய்ப்புகள் இருக்கிறது. அதை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த குழந்தையை முழுமையாக தயாரிக்க வேண்டும். வளர்கின்ற பருவத்தில், படிக்கின்ற பருவத்தில் படிப்பை முடித்து ஒரு தொழில்நுட்ப வல்லுநராக அவன் வருகின்ற வரைக்கும் பொறுத்திருக்க வேண்டும்.
15 வயசாயிடுச்சு, 16 வயசாயிடுச்சு, உழைக்கிறதுக்கு உடம்புல தெம்பு வந்துருச்சுன்னா போதும், நீ வாடா வெளிநாட்டுக்கு அப்படின்னு சொல்லி ஏற்கனவே அவ அத்தா என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்களோ அந்த கம்பெனியில் கொண்டு போய் சேர்த்து விட்டு வர்ற காட்சியெல்லாம் பார்க்குறோம். என்னமோ மன்னர் பரம்பரையில் மன்னருக்கு அப்புறம் அவருடைய வாரிசை கொண்டு போய் வச்சுட்டு வர்ற மாதிரி இங்கே வந்து அவர் பார்த்துக்கிட்டு இருக்க அந்த அடித்தட்டு வேலையை பார்த்துட்டு இருப்பார். ஒரு கம்பெனியில் கிளீனிங் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். அந்த கம்பெனியில் அவருடைய மகன் 10வது எக்ஸாம் எழுத போயிருப்பான், இல்லை +2 படிச்சுட்டு இருப்பான். அவனை பிடிச்சி சேர்த்து விட்டு வரக்கூடிய ஒரு காட்சியெல்லாம் அதிகமாக நடக்கக்கூடிய ஒரு சூழலை தமிழகம் முழுவதும் பார்த்து வருகின்றோம். இவ்வளவு விழிப்புணர்வு வந்ததுக்கு அப்புறமும் சில இடங்களிலே இது போன்ற நடவடிக்கைகள் தொடர்கிறது. அதனால இனி மீண்டும் 2010 அல்லது 11, 12களிலே அரபுலகம் மிகப்பெரிய மாற்றம் காண இருக்கிறது. மிகப்பெரிய பொருளாதார கேந்திரமாக உருவாக இருக்கிறது. பல துறை சார்ந்த வல்லுநர்களுக்கு, அறிவியல் தொழில்நுட்ப வல்லுநர்களுக்கு, நிதியில் ஆளுமை செலுத்தக்கூடிய வல்லுநர்களுக்கு, இன்னும் பல துறைகள் சார்ந்த திறன் படைத்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் சிறப்பு கம்பளம் விரித்து தாங்க இருக்கிறது அரபு மண். குடும்பத்தோடு குடியேறுவதற்கு அற்புதமான வாய்ப்பு. சும்மா வெளிநாடு போவாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா, சரிவா வெளிநாட்டுக்கு போகல, இங்க ஒரு மாசம் 5000 10,000 சம்பாதிக்கிறதுக்கு வழி சொல்லுங்களேன் அப்படிங்கிற கோரிக்கை ஜாஸ்தியா இருக்கும். வேற என்னதான் வழி? அந்த 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 மாதிரியான ஒரு வாழ்க்கை முறைக்கு நாமளே மாத்திக்கிட்டோமே அப்படிங்கிற ஒரு கோரிக்கை தான் ஜாஸ்தியா இருக்கு. அதுக்கு அற்புதமான வாய்ப்பு, மாற்று வாய்ப்பு, அருமையான மாற்று வாய்ப்பு. குடும்பத்தோடு குடியேறுவதற்கு நாம் பட்ட கஷ்டத்தை என் புள்ள படக்கூடாது. நான் 25 வருஷம் 30 வருஷம் குடும்பத்தை பார்க்காம, பொண்டாட்டி பிள்ளையை பார்க்காம, குழந்தைகளோடு சேர்ந்திருந்து அந்த இளமை பருவத்திலே அவர்களை வளர்த்தெடுப்பதிலே என்னுடைய பங்களிப்பை செய்யாமல் இறைவனுக்கு முன்னால், அல்லாவுக்கும் அல்லாவுடைய ரசூலுக்கும் முன்னால் பாவத்தாளியாக மாறி இருக்கிறேன். இது வந்து மார்க்கத்தில் அனுமதிக்காத ஒன்று. ஏன் குழந்தை அந்த மாதிரி படக்கூடாது, ஏன் நான் பெத்த புள்ள அந்த மாதிரி சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திக்க கூடாது அப்படின்னு நீங்க முடிவெடுத்தீங்கன்னு சொன்னா அற்புதமான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த வாய்ப்புகளை தயவு கூர்ந்து முஸ்லீம் சமூகம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். ஒரு நேரத்தில் அப்படி இருந்தாங்க, போனாங்க, அடித்தட்டு வேலை செஞ்சாங்க, டாய்லெட் கிளீன் பண்ணாங்க, இன்னும் ஒட்டகம் மேய்ச்சாங்க, கழுதை மேய்ச்சாங்க, அந்த மாதிரி இருந்தாங்க. பல அடித்தட்டு வேலைகளை சேவகம் செய்வதிலேயே தொழிலாக இருந்தார்கள். பலவிதமான சோதனைகளை சந்தித்தார்கள். குடும்பத்தை பிரிஞ்சிருந்தாங்க, பொண்டாட்டி பிள்ளையை பிரிஞ்சிருந்தாங்க. பல சிக்கல் வந்துச்சு, மனசிக்கல் வந்துச்சு, பணசிக்கல் வந்துச்சு. எல்லாம் சரி, ஒரு காலம் மூட்டை முடிச்சு கட்டி தூக்கி போட்டு முடிஞ்சு போச்சு, இட்ஸ் ஓவர். இனி புதுமையான காலம். அதிலிருந்து மாறுபட்டு இப்ப பார்த்தா எல்லாம் படிச்சுட்டு வருது, எல்லாம் படிச்சு எல்லாம் தொழில்நுட்ப வல்லுநரா வர்றான், ஆளுமை செலுத்தக்கூடியவனா வந்துகிட்டு இருக்கிறான். இப்ப நல்ல மாறுதல் வந்திருக்கு என்கின்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும். அந்த நிலையை ஏற்படுத்துவதற்கு அரபு மண்ணும் தயாராகி கொண்டிருக்கிறது. புதிய வேலை வாய்ப்புகளை அள்ளி தருவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. நாம் தயாராகணும், நம்ம தயாராகணும். அந்த பாயிண்ட்டை மையமா வச்சு என்னென்ன துறைகள்ல மாற்றம் வரப்போகுது, என் பிள்ளை அதுக்கு தோதா தயாரிக்கணும். அப்படி தயாரிச்சேன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு கதை. அங்க பெருகக்கூடிய செல்வத்தை பகிர்ந்து கொள்வதற்கு நம்மள அந்த, அதாவது அரபு மண்ணில் பெருகக்கூடிய செல்வத்தை, அதுல வந்து பங்காளி, நம்மளும் பங்காளி. அந்த செல்வத்தை அழகா நம்ம பயன்படுத்திக்கலாம். நம்மளை விட வேற யார் அதுக்கு அதிகாரம் படைச்சது? அதனால பங்காளிகளாக மாற வேண்டும், அந்த செல்வத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். கேரளாவிலிருந்து சென்றவர்கள் அங்கே சிறந்த தொழிலதிபர்களாகவும் மாறினார்கள், சிறந்த வேலை வாய்ப்பை பெற்றார்கள். அதன் மூலமாக தங்களுடைய மண்ணில் அந்த தொடர்புகளை பயன்படுத்தி கொண்டு தங்களுடைய மண்ணில் புதிய புதிய கல்வி நிறுவனங்களை தொடங்கினார்கள். பலவிதமான மதரசாக்களை, தரமான மதரசாக்களை தொடங்கினார்கள். எல்லாம் அந்த அரபு மண்ணோடு இருந்த தொடர்பின் மூலமாக பல லட்சம் கோடி முதலீடுகள் கேரளாவிலே, அரபு நாடுகளில் இருந்து முதலீடு செய்யப்படுகிறது. அதை விட பெரிய ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்தியாவுக்கு வருகின்ற அந்நிய செலாவணியில் 40 விழுக்காடு அரபு மண்ணில் இருந்து வருகிறது. அதிலும் 25 விழுக்காடு கேரளா மக்கள் பொருளீட்டுகின்றது தான் அந்நிய செலாவணியாக இந்தியாவிற்கு வந்து கொண்டிருக்கிறது. அதனால ஒரு அற்புதமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது. அது எந்தெந்த துறைகளில் வாய்ப்புகள் ஏற்பட போகிறது, துறை வாரியா, குறிப்பிட்ட சில துறை வாரியா பார்ப்போம். அந்த துறைகளுக்கு எப்படி நம்ம தயாராகிறது அதையும் நம்ம குறிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ப நம்ம பிள்ளைகளை தயார் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. உங்க பையன் உங்க மருமகளோடு கல்ஃப்ல, அரபு நாட்டில் செட்டில் ஆகிறதுக்கு, இன்னும் சொல்ல போனா உங்க மருமகளுக்கும் வேலை கிடைக்கிற அளவுக்கு குடும்பத்தோடு வாழக்கூடிய ஒரு காட்சியை நம்ம பார்க்கலாம். நம்ம பட்ட வேதனையை, ஒரு தலைமுறை பட்ட வேதனையை அடுத்த தலைமுறை படுவதற்கு நம்ம ஒரு நாளும் அனுமதிக்க கூடாது. நம்ம மாறிடணும். சிறந்த படித்த பட்டதாரிகளாக உருவாக்குகின்ற நேரத்தில் அற்புதமான வாய்ப்புகள் அங்கே தருவதற்கு காத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். என்னென்ன துறைகளில் மாற்றம் ஏற்பட போகிறது ஒரு சில துறை வாரியாக பார்ப்போம். 2015 1980 எப்படி ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டதோ, 1990 எப்படி ஒரு மாற்றத்திற்கு மீண்டும் இரண்டாவது முறையாக தொழில்நுட்ப ரீதியாக ஒரு மாற்றத்துக்கு உட்பட்டதோ, அதே போல 2015 ஒரு மிகப்பெரிய மாற்றத்திற்கு தயாராகி கொண்டிருக்கிறது. என்ன மாற்றம் என்றால், தற்போது நடைமுறையில் இருக்கக்கூடிய இந்த கச்சா எண்ணெய் உற்பத்தி தொடர்ந்து அல்லாஹ் ஒரு அற்புதத்தை, இன்னொரு முக்கியமான விஷயத்தை அங்க உருவாக்குறான் பாருங்க.
இந்த செய்திகளை யார் கண்டறிந்திருக்கிறார்கள் என்றால், அதாவது அரபு மண் இருக்கு பாருங்க, அரபு நிலப்பரப்பு இருக்கு பாருங்க, இந்த அரபு நிலப்பரப்பு முழுவதும், அரபு மண் முழுவதும் உலகின் மிக உயர்ந்த கனிமங்கள் புதைந்து கிடக்கக்கூடிய ஒரு பகுதியாக மாறி இருக்கிறது. அதாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, மாறி இருக்கிறதுல கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதை கண்டுபிடித்தவர்கள் அமெரிக்க ஐரோப்பிய நாட்டைச் சேர்ந்த அந்த மைனிங், அதாவது நிலவியல் ரீதியான மண்ணியல் ரீதியான ஆய்வுகளிலே ஈடுபடக்கூடியவர்கள் சேட்டலைட் மூலமாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அரபு மண் முழுவதும் மிக விலை உயர்ந்த கனிமங்கள் புதைந்து கிடக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கிறது என்கின்ற தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த தகவல்கள் வந்தவுடன் இது ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஆயிடுச்சு. அரபு நாடுகளுடைய திட்டங்கள் அனைத்தும் வேறு விதமாக மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது பெட்ரோலை மையமாக வைத்து, கச்சா எண்ணெய் மையமாக வைத்து, எரிவாயு மையமாக வைத்தே அவர்களுடைய அனைத்து நடவடிக்கையும் அமைந்திருந்த நேரத்தில் இப்படி ஒரு செய்தி, இது உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக வந்ததற்கு பிறகு, மிக குறிப்பாக எந்தெந்த இடங்களிலே அது போன்று இருக்கிறது, தங்கம், வைரம், அது இல்லாம இன்னும் இரும்பு தாது, அது இதுன்னு எல்லா கனிமங்களும், உலகத்தில் கிடைக்கக்கூடிய தோண்டி எடுக்கக்கூடிய முக்கியமான கனிமங்கள் அனைத்தும் அரபு மண் பகுதியிலே, அரபு நிலப்பரப்பிலே புதைந்து கிடக்கிறது. அதனால் 2015 உலகத்திற்கு அதிகமாக கனிமங்களை தோண்டி எடுக்கக்கூடிய பகுதிகளாகவும், பொருளாதார ரீதியாக இன்னும் வல்லரசாக உருவாகக்கூடிய ஒரு காட்சியாகவும் அரபு நிலப்பரப்பு மாற இருக்கிறது என்கின்ற தகவல்கள் வந்ததற்கு பிறகு திட்டங்கள் அனைத்தும் மாற்றி அமைக்கப்படுகிறது. எப்படி மாற்றி அமைக்கப்படுகிறது என்றால், அதாவது தொடர்ச்சியாக அதிகப்படியான அந்த கச்சா எண்ணெயை உறிஞ்சி எடுத்ததை குறைத்து கொண்டு வேறொரு விதமாக இந்த கனிமங்களை தோண்டி எடுத்து அதன் மூலமாக பொருளீட்டக்கூடியது என்கின்ற அடிப்படையில், அதன் மூலமாக தங்களுடைய பொருளாதார வலிமையை பெருக்கிக் கொள்வது என்கின்ற அடிப்படையில் பல நடவடிக்கைகளிலும் அரபு நாடுகள் ஈடுபட தொடங்கி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக சவுதி அரேபியா மிகப்பெரிய அளவிற்கு ஆய்வுகள் மேற்கொள்வதற்கும் பல தொழில்நுட்ப வல்லுநர்களை இறக்குமதி செய்து நிலவியல் ரீதியான ஆய்வுகள், மண்ணியல் ரீதியான ஆய்வுகளிலே ஈடுபடுத்தி இருக்கிறார்கள். இதன் அடிப்படையில் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வல்லரசாக மாறப்போகிறது. பெட்ரோல் தான் கிடைச்சிட்டு இருந்துச்சு, பெட்ரோல் மட்டும் தான் அங்கே கிடைக்கும் என்கின்ற நிலை மாறி இந்த கண்டுபிடிப்பு இருக்கு பாருங்க, அப்படியே அசைச்சு போட்டிருக்குது உலகத்தை. பலவிதமான அரசியல் நடவடிக்கைகள் கூட, பல உலக நாடுகளினுடைய அரசியல் நடவடிக்கைகள் கூட இந்த கண்டுபிடிப்பு செய்திகள், ஆய்வு செய்திகள் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. அப்ப இந்த ஒரு விஷயத்தை மையமாக வைத்து இது தொடர்பான அத்துணை துறைகளும், அதாவது கனிம வளங்களை தோண்டி எடுப்பது, அதை மதிப்பு கூட்டுவது, பராமரிப்பது, ஏற்றுமதி செய்வது, இறக்குமதி செய்வது, அதிலிருந்து பொருட்களை தயார் பண்ணுவது, அது தொடர்பான அத்துணை நடவடிக்கைகளும் அத்துணை துறைகளும், அதாவது மைனிங்